Okay, guys, welcome back to another recording class. ஸோ நான் நம்ம இந்த ஒரு கிளாஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஓபி அண்ட் பிபி ஆர்டர் பிளாக் அண்ட் பிரேக்கர் பிளாக். ஸோ ஓகே, ஸோ எஃபிஜிஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஆர்டர் பிளாக்ஸ் டாபிக்ஸ்லாம் வந்துட்டோம். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி ஆர்டர் பிளாக்ஸை யூஸ் பண்ண மாட்டேன். நான் டைரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஐ டோன்ட் யூஸ் ஆர்டர் பிளாக். அப்படி சொல்ல முடியாது, ஆர்டர் பிளாக்கே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லவே என்னால் முடியாது. ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணுவேன், அதிகமாக ஆர்டர் பிளாக்கை யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? நான் ஆர்டர் பிளாக்கை யூஸ் பண்ணுற அளவு அப்படிங்கிறது கம்மி. ஓகே, பட் ஆனால் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது எஃப்இஜி. ஆர்டர் பிளாக்குமே எஃப்இஜி இல்லாமல் ஆர்டர் பிளாக்காகவே இருக்காது. ஸோ ஆர்டர் பிளாக் இஸ் வித்தவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் அ ஆர்டர் பிளாக். நாட் ஆர்டர் பிளாக்னு சொல்லாட்டியும் இட்ஸ் அ லோ ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக் அப்படி சொல்லலாம். இல்லை அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸாகவே சொல்கிறேன் அப்படின்னா, ஓபி வித்தவுட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மீன்ஸ் எஃப்இஜி. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் மீன்ஸ் எஃப்இஜி. வித்தவுட் எஃப்இஜி இஸ் நாட் ஹை ப்ராபபிலிட்டி. ஹச்பின்னு போடுறேன், ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக். ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் விஷயம். ஒரு ஆர்டர் பிளாக் வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லாமல், நான் இந்த எஃப்இஜின்னு மீன் பண்ணுறது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ அதுக்குன்னு உங்களுக்கு சின்னூண்டு எஃப்இஜி கிடைச்சோனையுமே அதை வந்து எடுத்துக்கக்கூடாது. நான் எக்ஸாம்பிள்ஸ் காட்டும் போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இங்கே எஃப்இஜின்னு கூட நான் மீன் பண்ணக்கூடாது. ஐம் சாரி, நான் எஃப்இஜின்னு மீன் பண்ணல. ஏன்னா நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, நான் ஒரிஜினல் ஆடியோ போட்டேன். OB without displacement is not a high probability OB. ஸோ இதான் உண்மையான சென்டென்ஸ். பட் நான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லாத ஓபியாவே மதிக்க மாட்டேன். நான் அப்படிதான். ஓகேவா? அது ஆர்டர் பிளாக் அப்படின்னா வாட் இஸ் ஆர்டர் பிளாக்? அந்த ஆர்டர் பிளாக்ல என்ன இருக்கு அதை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஆர்டர் பிளாக் அப்படின்னா லாட் ஆஃப் ஆர்டர்ஸ். இட்ஸ் நாட் இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர்ஸ், இட்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் அல்கோஸ் ஆர்டர். இது இன்ஸ்டிடியூஷனோட ஆர்டர் இல்லை, இன்ஸ்டிடியூஷனோட அல்கோஸோட ஆர்டர்ஸ். ஓகேவா? ஸோ இன்ஸ்டிடியூஷன் அனலைஸ் பண்ணுறது, ட்ரேட் பண்ணுறது எல்லாமே 6 மந்த் பீரியட் ஆர் 1 இயர் பீரியடில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்கிறது இதுதான். ஏன்னா அவங்க வந்து நம்மளை மாதிரி ஒரு 1 hour கேண்டிலோ 1 day கேண்டிலோ 1 week கேண்டிலோ பிடிக்கணும்னு அவங்க வர கிடையாது. அவங்க பிடிக்கணும்னு நினச்ச மூமெண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் மந்த். ஒரு மந்த்ல இருந்து 6 month வரைக்கும் ஒரு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அப்படிங்கிறது இட்ஸ் பேஸ்ட் ஆன் இன்ஸ்டியூஷன். ஓகேவா? இன்ஸ்டியூஷனை பொறுத்தது மேக்ஸிமம் அப்படிங்கிறது. மினிமம் அவங்க ஹோல்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் 1 month கேண்டில் ஆகுது. ஒரு 1 monthோட கேண்டிலோட லோவோ பிடிச்சிட்டு 1 monthோட கேண்டிலோட ஹை வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் அவங்களோட வேலையே. அது மினிமம். நான் சொல்கிறது எல்லாமே மினிமம். ஓகேவா? நான் சொல்கிறது இன்ஸ்டியூஷன், தே ஆர் பேங்க்ஸ், நாட் ஹெட்ஜ் ஃபண்ட். ஹெட்ஜ் ஃபண்ட் தான் அனலைஸ் பண்ணிட்டு ஷார்ட் டேர்ம், அதாவது ஒரு வீக்குக்குள்ளேயே ட்ரேட்லாம் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஹெட்ஜ் ஃபண்ட். ஓகேவா? பட் நம்மளாம் ட்ரேட் பண்ண போகிறது ஒரு இன்ட்ராடேவோ இல்லை ஸ்கேல்போ பண்ணும்போது இன்னும் நம்மளாம் லோவர் டைம் ஃப்ரேமில் இருக்கும். நம்ம என்ட்ரி டைம் ஃப்ரேமே 50 minute கீழே தான் நம்மளோட என்ட்ரி டைம் ஃப்ரேம் இருக்கும். 15 நிமிஷத்துக்கு கீழே தான் நம்மளோட என்ட்ரி டைம் ஃப்ரேம். அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல கிடைக்கிற ஆர்டர் பிளாக் எல்லாமே இன்ஸ்டிடியூஷனோட ஆர்டர் பிளாக் இல்லை, அது எல்லாமே இன்ஸ்டிடியூஷனோட அல்கோஸோட ஆர்டர் பிளாக். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டுக்குமே வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். நான் ப்ரோ சொல்றேன் குழப்புது ப்ரோ அப்படின்னா குழப்பதான் செய்யும், இருந்தாலும் பரவாயில்ல. யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா அது மந்த்லி பேசிஸ்ல இருக்கும். ஓகேவா? அவங்க போடுறது டெய்லி கேண்டில் வந்து ஆர்டர் பிளாக்காக கன்வெர்ட் ஆகும். ஒரு டேக்குள்ளேயே ஃபுல்லாக ஆர்டர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அந்த மந்த்தே ஃபுல்லாக ஒன் சைடு மூவ்மெண்ட் கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியே வருவாங்க. அது வேற விஷயம், நான் அதை பற்றி பேசல. ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து இந்த கோர்ஸ் எடுத்துறீங்க அப்படின்னா
ஸோ இதில் யாருக்குமே வந்து அந்த மந்தோட லோவையும் மந்தோட ஹையும் பிடிக்கணுங்கிறது இன்டென்ஷனாக இருக்காது. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேல்பரோ இல்லை டே ட்ரேடரோ மேக்ஸிமம் ரொம்ப அதிகபட்சமாக இதை தாண்டி போகணும் அப்படின்னா ஸ்விங் ட்ரேடராகவும் இருப்பீங்க. வேற ஏதாவது இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது இன்ஸ்டிடியூஷன் அல்கோஸை ஃபோக்கஸ் பண்ணணும். இன்ஸ்டிடியூஷனோட அல்கோஸ் அது போடுற ஆர்டர் பிளாக், அதில் கிடைக்கிற ஆர்டர் பிளாக். ஓகேவா? ஸோ ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இன்ஸ்டிடியூஷன் போடுற கிடைக்கிற ஆர்டர் பிளாக்ல உங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் ரிட்டர்ன் வராது. ஸோ நான் ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ இது இது வந்து இந்த இடத்துல ஒரு டவுன் மூவ்மெண்ட். ஓகேவா? இந்த ஒரு டவுன் மூவ்மெண்ட் வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் போட்ட இடம். ஐ மீன் ஆர்டர் பிளாக், ஆர்டர் ஃப்ளோ, எனிதிங். மார்க்கெட் இது ஒரிஜினலாக இன்ஸ்டிடியூஷன் போட்ட ஆர்டர்ஸ் இருக்கு அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் இப்படி வைக்கும். ஓகேவா? நீங்க இந்த இடத்துல ஆர்டரை போட்டு ஸோ ஓகே இது இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் பிளாக் கண்டுபிடிச்சிட்டீங்க, எஃபிஜி இருக்கு, லீவா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகேவா? உங்களோட லிமிட் ஆர்டர் எங்க இருக்கும் அப்படின்னா உங்களோட லிமிட் ஆர்டர் இந்த இடத்துல இருக்கும். ஆர்டர் பிளாக்கோட ஓப்பன் ஐ ஏதோ ஒன்று. ஓகேவா? இந்த இடத்துல ஆர்டர் போட்டிருக்கீங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக நடக்கிறது என்ன அப்படின்னா வரும், கொஞ்சம் தூரம் வரும், சடனாக அவன் பாட்டிங் மேலே போயிடும். இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் போட்ட ஆர்டர் பிளாக் மார்க்கெட் தொடாது. ஸோ ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது இதுதான் உண்மையாலுமே. ஓகேவா? இதுல நான் போய் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது டெய்லி ஆர்டர் பிளாக். இட்ஸ் அ டே, இட்ஸ் அ டெய்லி கேண்டில். ஒரு டேவோ ஆர்எல்ஸ் 1 வீக்கோ இது மாதிரி டவுன் மூவ்மெண்ட்லேயே இருக்கும். இட்ஸ் மேக் ஆர்டர் பிளாக். ஓகேவா? இது டெய்லி சார்ட்ல வச்சு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். டவுன்ல இருக்கும் ஒரு 1 வீக், அது மாதிரி டவுனாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து மூவ்மெண்ட் சும்மா சட இருக்கும். சடன்னு மேலே போவான், இல்லாட்டி கீழே போவோம், ஏதோ ஒரு ஒன் சைடு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி போடலாம் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஆர்டர் பிளாக்கு வரமாட்டான். டைரக்டாக சொல்கிறேன். ஏன்னா இது இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் போட்ட இடம். அவன் இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் வந்தான் அப்படின்னா அவனுக்கே ஒரு இதாகும். ஏன்னா அவனுக்கே ஒரு லாஸ், பெரிய லாஸ் ஆகும். ஏன்னா இங்க இருந்து இவ்வளவு தூரம் மார்க்கெட்டை தூக்கிட்டு திரும்பி இவ்வளவு தூரம் அவன் எதுக்கு அன்வான்டா இறக்கணும்? அன்வான்டா எதுக்கு இவ்வளவு தூரம் கீழே இறக்கணும்? இன்ஸ்டிடியூஷன் மேலே எடுத்திருக்கான் அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் இங்க பை ஆர்டர்லாம் ட்ரிகர் போட்டிருக்கான் அப்படின்னா, இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்கிற பட்சத்தில் எதுக்கு இவ்வளவு தூரம் இறக்கணும்? ஸோ ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக, மார்க்கெட்டோட ஸ்டெபிலிட்டிக்காக அது மட்டும் இந்த இடத்துல வரும் ரீட்ரேஸ்மெண்ட். அது எதுக்கு வருது அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன் இந்த இடத்துல பார்ஷியல்ஸ் எடுத்தால், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த இடத்தில் பார்ஷியல்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு சின்ன புல் பேக் நம்ம எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் வருமே தவிர, ஏன்னா அவங்க வந்து ஃபுல் பொசிஷனையும் க்ளோஸ் பண்ண போவதில்லை அந்த டைமுக்குள்ள. ஸோ அதனால ஒரு சின்னோண்டு புல் பேக், அது சின்னோண்டு ரீட்ரேஸ்மெண்ட் மட்டும் தான் வருமே தவிர ஃபுல்லாக மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் வராது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இது வரைக்கும் இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் வரும் 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 அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து தூக்கி குப்பையில போடுங்க. என்ன ப்ரோ இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னா, நான் இப்படி தான் பேசுவேன். ஓகேவா? நான் வந்து கற்றுக்க வந்துட்டீங்க. ஸோ ரியாலிட்டியை நான் கொஞ்சம் ஹார்ஷாக டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் நான் வந்து சாஃப்டாக டீச் பண்ண எனக்கு தெரியாது. சாஃப்டாக டீச் பண்ணவும் தெரியும். அப்படிதான் டீச் பண்ணி என்ன சொல்கிறது, அது எனக்கு செட் ஆகுது. ஸோ ஒரு சில இடத்துல ஹார்ஷாக தான் சொல்லுவேன். ஓகே, மேபி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இப்பயே நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ ஓகே, அதனால நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்ல ஆர்டர் போடணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு மென்டாலிட்டியில இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வந்துடணும். ஓகேவா? ஸோ சேம் இதே தான் வந்து அல்கோஸுக்கும் சேம் திங். இன்ஸ்டிடியூஷன் அல்கோஸ் வந்து இந்த இடத்துல ஆர்டர் போட்டிருக்கு அப்படின்னா ஒய் த ப்ரைஸ் கம் டு திஸ் பிளேஸ்? நான் கேட்குற கேள்வி அதுதான். அல்கோஸ் ஆர்டர் போட்டிருக்கு, இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தால் இங்கே வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வரும்போது அதுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு இப்போ இந்த கம்மியான அமௌண்ட்லாம் இருக்காது, நான் அதிகமாக தான் இருக்கும். நான் கம்மியான அமௌண்ட்டை எடுத்து சொல்கிறேன். ஓகேவா? ஃபார் யுவர் எக்ஸாம்பிள்ஸ் இட்ஸ் 100K டாலர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோவேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இருக்க ப்ராஃபிட் வந்து 100K. இது ஆர்டர் போட்ட ஏதோ இது. ஓகேவா? எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி தான் ஆர்டர் போட்டிருக்கும் இந்த இடத்துல. இங்கே வந்தால் ஒரு $10 வச்சுக்கோவேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இங்கே வந்தால் ப்ராஃபிட் $10 இருக்கும். இங்கே இருக்கும் போது $100 ப்ராஃபிட்ல இருக்கு.
அவன் இந்த ப்ராஃபிட்டை விட்டு இவ்வளோ தூரம் எதுக்கு கீழே இறக்கணும்? இப்போ ரீட்டைல் ட்ரேடரான நம்மளே ஒரு பெரிய அமௌண்ட்டை ப்ராஃபிட்டை பார்த்துட்டு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா, ஆஹா முன்ன இருந்த ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு உங்களோட மென்டாலிட்டி போகும். ஓகேவா? அந்த மென்டாலிட்டி அல்கோஸுக்கு இருக்காதா? அல்கோஸ்க்கு எமோஷன் இல்லை. பட் அதோட ரூல்ஸ் வந்து அப்படித்தான். ஓகேவா? இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை பார்த்துட்டு அது வந்து திரும்பி இந்த இடத்துக்கு வரக்கூடாது. ஓகேவா? அது ப்ரோக்ராம் பண்ண விதமே அதுதான். ஓகேவா? ஸோ அந்த ப்ரோக்ராம் பண்ணதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி டைம்ல தான் உங்களுக்கு அந்த எஃப்இஜி பிரேக் அவே கேப்னு சொன்னேன். இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருப்பேன். ஸோ எஃப்இஜி ஓகேவா? இந்த இடத்துல பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருப்பேன். எஃப்இஜி இருக்குன்ட்டு. ஆனா அவங்க இருக்க ரீசெண்ட் எஃப்இஜில ட்ரேட் பண்ணிட்டு மேலே போய்கிட்டே இருப்பான். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட். அவன் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை பார்த்துட்டு இப்போ நம்மளாலேயே ஒரு பெரிய ப்ராஃபிட்டை பார்த்துட்டு சின்ன ப்ராஃபிட் வரும்போது கடுப்பு ஆகும். என்டர்பிரைஸுக்கு வரும்போது டென்ஷன் ஆகும். ஓகேவா? அது நம்மளோட எமோஷன். பட் ஆனால் அல்கோஸ்க்கு எமோஷன் இல்லை. அண்டர்ஸ்டாண்ட். அல்கோஸ்க்கு எமோஷன் இல்லை. ஆனாலும் அது ஒரு பெரிய ப்ராஃபிட்டை பார்த்துட்டு இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு வராது. வரக்கூடாதுங்கிறது தான் அதோட ப்ரோக்ராமே. ஓகேவா? ஸோ எதுக்கு வரணும் வித்தவுட் அ ரீசன். ஆனா இந்த இடத்துல இங்க ஒரு எஃப்இஜி வச்சு இங்க ட்ரேட் ஆயிருக்குல்ல, திரும்பி ஒரு லோ வந்து கட் அடிச்சு இந்த லோவை கட் அடிச்சு திரும்பி இங்க இருந்து மேலே தூக்கும். எதுக்கு? எதுக்கு? இது ஆல்ரெடி பார்த்த ப்ராஃபிட் பிரைஸ். ஓகேவா? இது என்னது? இட்ஸ் லிக்விடிட்டி லெவல். இட்ஸ் லிக்விடிட்டி லெவல் ஆர் ஷார்ட் டேர்ம் லோ. ஷார்ட் டேர்ம் லோ அண்ட் லிக்விடிட்டி ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? அந்த இடத்த கட் அடிச்சா உனக்கு இன்டர்மீடியட் டேர்ம் லோ கிடைக்கும். ஸோ இங்க இருந்து அல்கோஸ் வந்து பொசிஷனை இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம். ஃபுல் மேக்ஸிமம் பொசிஷனை இங்க போட்டிருக்கோம். ஓகேவா? ஒரு 90% இங்க போட்டிருக்கோம். மீதி இருக்க 10% தான் இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜெக்ட் பண்ணிட்டே போகும். ஓகேவா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். திரும்பி இங்க லோ கட் அடிச்சுட்டு ரிட்டர்ன் மேலே தான் போகும். ஓகேவா? ஸோ இது வந்து உனக்கு தெரிஞ்சிச்சுனால எந்த ஆர்டர் பிளாக் வந்து இப்படி எந்த ஆர்டர் பிளாக் ட்ரேட் ஆகும், எது ட்ரேட் ஆகாது, என்ன விஷயங்கிறது உனக்கு புரிஞ்சிடும். ஸோ அதனால ஆர்டர் பிளாக்னு முடிச்சுட்டு ஒரிஜினல் ஆர்டர் பிளாக்கை போட்டு ஆர்டர் பிளாக் வரும்னு வெயிட் பண்ணாத. இனிமே வராது. ஓகேவா? ஸோ நவ் ஐ வாண்ட் டு டெல் யூ ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக் அண்ட் லோ ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக். ஸோ ஓகே, இது எல்லாமே கீ லெவலில் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லிக்விட் ஏரியாலையோ ஒரு பிடிஆர் ஏரியாவோ இல்லாமல் இது எதுவுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. ஓகே? ஸோ இது எல்லாமே புல்லிஷ் எக்ஸாம்பிள். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கிருந்து ஆரம்பிப்போம். ஸோ வாட் இஸ் திஸ்? இஸ் ஆர்டர் பிளாக். யூ வில் நோட். இந்த பக்கம் ஏதோ ஒரு லிக்விடிட்டி இருக்கும். ஓகே, இந்த பக்கம் ஒரு லிக்விடிட்டி இருக்குன்னு வைப்போம். லிக்விடிட்டி இல்லாமல் ஆர்டர் பிளாக் கிடைக்காது. ஓகேவா? இது வந்து ஆல்ரெடி ஒரு செல் சைடை தட்டி இருக்கும். அண்ட் செல் சைடை இங்கே தட்டினதுக்கு அப்புறம் செல் சைடை இங்கே தட்டுறதுக்கு ஒரு லோ ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஓகேவா? அப்படி ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செல் சைடை தட்டிட்டு உடனே ஒரு சின்ன மூவ்மெண்ட் பை சைடு கொடுக்கும். அது கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு லோ இருக்குல்ல, இங்க ஒரு லோ, இந்த லோவுக்கு ஸ்டாப் கவுண்ட் பண்ணணும். தட் இஸ் லிக்விடிட்டி. ஓகேவா? இந்த லிக்விடிட்டிஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் உனக்கு என்னது? ஆர்டர் பிளாக். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல உனக்கு லிக்விடிட்டி தட்டல அப்படின்னா ஆர்டர் பிளாக் வேலிடா கிடைக்காது. ஓகேவா? லிக்விடிட்டி தட்டினா தான் சாரி பிரேக்கர் பிளாக் வேலிடா கிடைக்காது. இங்க இதை தட்டுனுச்சு அப்படின்னா உனக்கு இங்க இந்த இடத்துல ஒரு பிரேக்கர் பிளாக் கிடைச்சிரும். ஈஸியா ஒரு 2 அப்க்ளோஸ் கேண்டில் கிடைச்சிரும் பிரேக்கர் பிளாக்கா. பட் ஆனா இந்த ஃபுல் மூவ்மெண்ட் வந்து ஃபுல்லாவே பெரிஷாவே இருக்கு அப்படின்னா உனக்கு பிரேக்கர் பிளாக் மேல போயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மூவ்மெண்ட்டை நீ சூஸ் பண்ணணும். இதுதான் மேக்ஸிமம் நடக்கும். ஓகேவா? அதனால ஒரு லிக்விடிட்டியை தட்டி திரும்பி அந்த இடத்துல ஒரு லோ வச்சிருக்கும். அது ஒரு தடவை தட்டுனுச்சுன்னா தான் உனக்கு பிரேக்கர் பிளாக் வேலிடா கிடைக்கும். அந்த மூவ்மெண்ட்டுக்காக யூ வாண்ட் டு வெயிட் திஸ் லோ டு டேக்கன். ஓகே? ஸோ ஆஃப்டர் திஸ் இந்த ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் இஸ் ஆர்டர் பிளாக். ஓகேவா? எப்படி வரும்? ஆஃப்டர் செல் சைடு ஒரு செல் சைடு ரைட் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி அந்த லோவை டேக்கன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில். இந்த இடத்துல முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு டோஜி கேண்டில் கிடக்குது அப்படின்னா யூ டோன்ட் டேக் அஸ் அ ஆர்டர் பிளாக். இது ஆர்டர் பிளாக் இல்லை. இது மாதிரி டோஜி கேண்டில் இருக்கு, இது மாதிரி சின்ன கேண்டில் இருக்கு அப்படின்னா இட்ஸ் நாட் ஆர்டர் பிளாக். ஆர் எல்ஸ் பாடி பெருசாவே இருக்கும். பாடி
பாடி பெருசா இருக்கும், பட் ஆனா அதை விட பெருசா விக் இருக்கும். ஓகேவா? இதுவும் ஆர்டர் பிளாக் இல்லை, இந்த இடத்துல பார்த்துக்கோ. ஓகேவா? வாண்ட் டு நோட் தட் இந்த இடத்துல இது விக்கு பெருசா இருக்கு, இதோட விக்கும் பெருசா இருக்கு, ஆனா பாடி கம்பேர் பண்ணும்போது கம்மி. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஃபுல் கேண்டிலோட பாடி வந்து 50% அதிகமா இருக்கும். விக்ஸையும் பாடிஸையும் பார்க்கும்போது ஒரு 100% கேண்டில்ல பாடிஸ் மட்டும் மோர் தென் 50% இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 100% கேண்டில் அப்படின்னா அதுல 50%க்கு மேல பாடி இருக்கணும். ஓகேவா? அப்பனா தான் அது ஆர்டர் பிளாக். ஓகேவா? அதே 50% கம்மியா தான் பாடி இருக்கு, விக் தான் பெருசா இருக்கு, 70% இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இட்ஸ் நாட் டேக் அஸ் ஆர்டர் பிளாக். மேபி அங்க ஆர்டர் இன்ஜெக்ட் ஆயிருக்கலாம், இட்ஸ் நோ ஒரி, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் ஆனா அதை வந்து ஆர்டர் பிளாக்கா எடுக்கிறது இட்ஸ் அ லோ ப்ராபபிலிட்டி. ஆர்டர் பிளாக்கா எடுக்கலாமா? எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம், தப்பு இல்லை. பட் இட்ஸ் அ லோ ப்ராபபிலிட்டி. யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அதே மாதிரி அந்த ஆர்டர் பிளாக் வந்து ஒரு மூமெண்ட், இந்த ஒரு மேபி இந்த ஒரு கிரீன் கேண்டிலோ இல்லை டவுன் க்ளோஸ் கேண்டிலோ வந்துருச்சு, இந்த இடத்துல வந்து அதுக்குள்ளேயே இந்த ஆர்டர் பிளாக் வந்து ஒரு இன்சைட் பாரா மாட்டிக்கிச்சு அப்படின்னா அப்பயும் இந்த பிளாக்கை நீ ஆர்டர் பிளாக்கா எடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி கிடைச்ச பேரண்ட் கேண்டில், இதோட பேரண்ட் கேண்டில்னு ஒன்று இருக்கும். பேரண்ட் கேண்டில் இதுக்கு முன்னாடி அந்த இன்சைட் பார் வச்சதுக்கு முன்னாடி இன்சைட் பாரா உருவாக்கி இருக்கும்ல, ஒரு பெரிய பார் வந்திருக்கும், அதுக்குள்ளதான் இதெல்லாம் இன்சைட் பாரா வந்திருக்கும். அந்த பெரிய பார் இருக்குல்ல, அதுதான் உனக்கு ஆர்டர் பிளாக்கா இருக்கும். ஓகேவா? இஃப் மே பி இந்த இதுக்கு அப்புறம் இல்ல இந்த லோவுக்கு அப்புறம் திரும்பி லோவை தட்டி இருக்கு அப்படின்னாலே அது என்ன ஒரு ஆர்டர் பிளாக். இந்த இடத்துல உனக்கு கிரீன் கேண்டில் வந்து பெருசா வந்துருச்சு, சம்டைம்ஸ் இது லோவா இருக்குது, இது வந்து பெருசா இப்படி வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இது இந்த லோவை தட்டி இருக்கும். இது மாதிரி சம்டைம்ஸ் இந்த விக் விட்டு இந்த லோவை தட்டி இருந்தாலும் ஆனா பாடி வந்து அதுக்குள்ளேயே இன்சைட் பாராட்டம் அடங்கியிருக்கும். ஸோ இப்படிங்கிற பட்சத்தில் இட்ஸ் நாட் ஆர்டர் பிளாக், இட்ஸ் இது ஆர்டர் பிளாக்காக இருந்தாலும் இட்ஸ் லோ ப்ராபிலிட்டி கண்டிஷன், இட்ஸ் லோ ப்ராபிலிட்டி கண்டிஷன். ஓகேவா? ஸோ இப்படிங்கிறப்ப ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கு ப்ரோ. எப்படி இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கு அப்படிங்கிற நேரத்தில் செல் சைடு எடுத்துருக்கு, செல் சைடு எடுத்து இது மாதிரி நல்ல எங்கல்ஃப் கேண்டில் கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நவ் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒரே கேண்டில் சிஸ்ட் வைக்குதா, ரெண்டு கேண்டில் சிஸ்ட் வைக்குதா. இந்த இடம் தான் பண்ணியிருக்கு. வாட் இஸ் சிஸ்ட்? இந்த ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறத எப்போ மார்க்கெட் எடுக்குது, நெக்ஸ்ட் ஒரே கேண்டில் எங்கல்ஃப் பண்ணி மேலே போகுதா, இல்லை அது ரெண்டு கேண்டில் எடுத்துக்குதா, இல்லை அது மூணு கேண்டில் எடுத்துக்குதா, அது மாதிரி எல்லாமே நீங்கள் பார்த்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மாதிரி ஆர்டர் பிளாக் இருக்கும், ஒரு கேண்டில் வரும், அடுத்த கேண்டில் மேலே தூக்கிடுவான் எங்கல்ஃப் பண்ணி. ஸோ இது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி கண்டிஷன் தான். ஏன்னா மார்க்கெட்ல அந்த அளவு அல்கோதும் சரி அந்த டாமினன்ஸ்ல இருக்கு. இப்போ பை சைடு பை பண்ண போது பை ப்ரோக்ராம்ல இருக்குன்னா இட்ஸ் கிவ் த டாமினன்ஸ், ரொம்ப அக்ரெசிவா இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த அக்ரெசிவ்னஸ் இருக்கும்போது ஸோ யூ வாண்ட் டு டேக் என்ட்ரிஸ் கேர்ஃபுல்லி. ஓகேவா? ஸோ நீ இந்த எஃபிஜிலாம் உட்காந்து ரீட்ரேஸ்மெண்ட் உட்காந்துக்கிட்டு இருக்கனா வராது, ஏன்னா அல்கோஸ் அக்ரெசிவா இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது ஒரு கண்டிஷன். ஸோ இட்ஸ் லீவ் எஃபிஜி, இந்த ஆர்டர் பிளாக்கு மேலே இட்ஸ் லீவ் எஃபிஜி. ஓகேவா? இட்ஸ் மஸ்ட் லீவ் எஃபிஜி. இங்க உனக்கு இந்த கேண்டில் வந்து எங்கல்ஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் எஃபிஜி கொடுக்காம போயிடுச்சுன்னா இட்ஸ் அ லோ ப்ராபபிலிட்டி, இட்ஸ் அ லோ ப்ராபபிலிட்டி. அண்டர்ஸ்டாண்ட்? எஃபிஜி இல்லை அப்படின்னா அது ஆர்டர் பிளாக்கே இல்லைங்கிறவன் நான். ஓகேவா? இது ஆர்டர் பிளாக், சேம் ரூல்ஸ் இங்க போட்ட அதே ரூல்ஸ். செல் சைடு எடுக்கணும், அந்த செல் சைடு எடுத்த லோவை இன்னொரு தடவை தட்டணும், அந்த கண்டிஷன் இந்த இடத்துலயும் மீட் ஆகணும், வரணும். ஓகேவா? வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் இந்த கேண்டில் தட்டாது, ஏன்னா இட்ஸ் அ டோஜி கேண்டில். இந்த இடத்துல அந்த கன்சல்டேஷன் அல்கோஸும் சேர்ந்து ஆர்டர் போட ட்ரை பண்ணும், இட்ஸ் ஜஸ்ட் ட்ரை. ஓகேவா? இந்த இந்த இன்சைட் பார் எதுக்கு வரும்னா, ஸோ இட்ஸ் ஆர்டர் பிளாக் அண்ட் ஆல்சோ அந்த அல்கோஸ் கன்சல்டேஷன்ல ஆர்டர் போடுற அல்கோ ட்ரை பண்ணும், அண்ட் ஆல்சோ அல்கோஸ் வந்து ஸோ கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் பண்ணும் நம்மளையே. ஏன்னா அந்த ஒரு மூவ்மெண்ட் இல்லை, இது மாதிரி ஒரு டோஜி கேண்டிலாட்டம் சின்னதாக வந்திருக்கு அப்படின்னா எங்கிட்டா போகுது மார்க்கெட் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா இது என்னது, ஒரு ஃபுல் பியர் கேண்டில். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து என்ன கேண்டில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து பியர் கேண்டில் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு டோஜி வந்ததுக்கப்புறம் பியர் கேண்டில் வரலாமோ அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் எல்லாம் வரும். இது என்னது, டிராப்பு பேஸு டிராப் அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எக்ஸாக்டா எனக்கு தெரியல.
பட் சம்திங் இது மாதிரி தான் இருக்கும். பேஸுக்கு அப்புறம் ட்ராப் வரும் அப்படின்னு ரீட்டைல் கான்செப்டை வச்சு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல செல் அடிச்சிருந்தாங்கன்னா ஓகேவா, இது மாதிரி கேண்டில் வரும்னு நினைச்சா, ஸோ அதுக்காக அது மாதிரி ட்ராப் பண்றதுக்காக இது மாதிரி மூவ்மெண்ட் நடக்கும். அண்ட் ஆல்சோ அல்கோஸ் உள்ள ஆர்டர் போட்டுட்டு இருக்கும் இந்த இன்சைட் பார்லயும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சிஸ்டி ஒரு கேண்டில் வைக்காம 2 கேண்டில் வேகமாக எஃப்இஜி வச்சு லீவ் பண்ணும். ஒன் ஆஃப் த ஹை ப்ராபபிலிட்டி இதுதான். ஓகேவா, இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹை ப்ராபபிலிட்டி. இதுவும் ஹை ப்ராபபிலிட்டி தான், இதுவும் ஹை ப்ராபபிலிட்டி தான். யூ டோன்ட் மிஸ் திஸ். இது மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னா யூ டோன்ட் மிஸ் திஸ். ஓகேவா, ஓகே. ஸோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு எஃப்இஜி அப்படிங்கிறது பெருசாகவே கிடைக்கும். அண்ட் அந்த எஃப்இஜியோட 50% அந்த ரேஞ்சு கிட்ட இந்த ஆர்டர் பிளாக்கோட பாடி ஓப்பன் இருக்கும். ஓகேவா, 50%. ஸோ அண்ட் ஆல்சோ யூ செக் த ஆர்டர் பிளாக்ஸ் 50%. இது ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக்கோட 50% லெவலை நீ செக் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஓகேவா, இஃப் இன் கேஸ் மார்க்கெட் ட்ரை டு ஃபெயில், இந்த ஆர்டர் பிளாக்கை ஃபெயில் பண்ணுது அப்படின்னா 50% கீழே பாடி க்ளோஸ் வைக்காது. இந்த வேலிடா இருக்குதுங்கிற பட்சத்தில் 50%க்கு கீழே வந்து பாடி க்ளோஸ் வைக்காது. இல்லை பிரேக் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா இது 50% கீழே பாடி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னாலே மோஸ்ட் ப்ராபப்ளி அது என்ன ஆயிடுச்சு, மோஸ்ட் ப்ராபப்ளி லோ ப்ராபபிலிட்டி ஆயிடுச்சு. எப்போ ப்ரோ ஃபெயில் ஆகும் அப்படின்னா இந்த ஃபுல் பாடி இருக்குல்ல, இந்த ஃபுல் பாடி கீழே க்ளோஸ் வைக்கும் போது ஃபெயில் ஆயிடும். ஓகேவா, பட் ஆனால் 50% இஸ் பாடி க்ளோஸ் வச்சா லோ ப்ராபபிலிட்டி. பட் ஆனால் விக்ஸ் டேமேஜ் பண்ணும், பாடி க்ளோஸ் வைக்காது. மோஸ்ட் ப்ராபப்ளி அது தொடவே வராது. ஓகேவா, ஸோ இங்கே ஒரு எஃப்இஜி லீவ் ஆயிருக்கும். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹை ப்ராபபிலிட்டி. இப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி போடணும் அப்படின்னா இந்த லீவ் ஆயிருக்க எஃப்இஜியில் என்ட்ரி போடலாம். ஏன் ப்ரோ, இங்கே ஆர்டர் பிளாக்கும் இதோட 50% லெவலில் இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த ஆர்டர் பிளாக்கை தொடக்கூடாது. ஸோ இஃப் மே பி இதுக்கப்புறம் ஒரு எஃப்இஜி லீவ் ஆயிடுச்சுன்னா, ஓகேவா, இஃப் மே பி இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி லீவ் ஆயிடுச்சுன்னா இந்த எஃப்இஜியை வந்து நான் வந்து பிரேக் அவே கேப்பாக கன்சிடர் பண்ணிக்குவேன். ஏன்னா இது வரைக்கும் மார்க்கெட் மோஸ்ட் ப்ராபப்ளி வராது. ஓகேவா, ஏன்னா இந்த எஃப்இஜிலேயே டேப் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதனால தான், ஏன்னா திரும்பி இவ்வளோ தூரம் வரணும்னா நான் கேட்டது தான், அல்கோஸ் என்ன ரீசன் இருக்கு அது திரும்பி கீழே வரத்துக்கு, அந்த கேள்வி உங்களுக்குள்ளேயே கேளுங்க. ஓகேவா, சேம் இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் பிளஸ் எஃப்இஜி, ஆர்டர் பிளாக் எஃப்இஜி, ஆர்டர் பிளாக்கு எஃப்இஜி உதவி இருக்கு. இந்த எஃப்இஜி வந்தனால தான் இந்த ஆர்டர் பிளாக், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்தனால தான் இது ஆர்டர் பிளாக் வேலிட் ஆனது. ஓகேவா, தென் இது ஆர்டர் பிளாக் பிளஸ் எஃப்இஜி. ஆர்டர் பிளாக் எஃப்இஜி நான் சொல்றது வேற, ஆர்டர் பிளாக் அப்புறம் எஃப்இஜி வருது. ஆர்டர் பிளாக் எஃப்இஜி, ஆர்டர் பிளாக் பிளஸ் எஃப்இஜி அப்படின்னா ஆர்டர் பிளாக் கூடயே எஃப்இஜி மெர்ஜ் ஆகுது. இட்ஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி கண்டிஷன் ஃபார் மீ. எனக்கு இது ஹை ப்ராபபிலிட்டி கண்டிஷன். ஓகேவா, ஏன்டா அப்படின்னா இந்த வந்து எஃப்இஜி வந்து மார்க்கெட் ஃபெயில் பண்ணக்கூடாது. நான் எதிர்பார்க்கறது அதுதான். இந்த 50% கீழே பாடி க்ளோஸ் செய்யக்கூடாது. இந்த எஃப்இஜியோட 50% ஆர்டர் பிளாக் ஓப்பனுக்கு ப்ரைஸ் வந்து விக் எதுவும் டேப் பண்ணாதான் ரேரா, அதுவும் உங்களுக்கு இந்த தேர்ட் கேண்டிலே வந்து டேப் பண்ணாதான். ஏன்னா இந்த செகண்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு எஃப்இஜி கொடுக்கணும். அதனால கிரீன் கேண்டிலாவோ ஆர்எல்ஸ் டோஜி கேண்டிலாவோ அமைஞ்சிடும். இப்படி டோஜி கேண்டிலாவோ அமைஞ்சிடும். வந்ததுன்னா இப்போ டோஜி கேண்டிலா வந்தது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து வரும் இல்லை, இந்த கேண்டிலோட விக்கு மட்டும் தான் இந்த இடத்துக்கு வரும். ஸோ நோ பாடி இங்கே வராது. இட்ஸ் ஜஸ்ட் அ விக்கு மட்டும் இப்படி இந்த எஃப்இஜியில் டேப் ஆகிட்டு போகும். ஓகேவா, ஸோ இது மாதிரி தான் நடக்கும். எதனால இது வந்து எனக்கு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஏரியா, அதாவது என்னோட பர்சனல் ஃபேவரட்டாக இது இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது மாதிரி வந்தது அப்படின்னா, இது மாதிரி எஃப்இஜி ஆர்டர் பிளாக் பிளஸ் எஃப்இஜி, ஆர்டர் பிளாக்கும் எஃப்இஜியும் அலைன் ஆகி வந்தது அப்படின்னா, இந்த தேர்ட் கேண்டில் எஃப்இஜி கேண்டில் க்ளோஸ் ஆகி இது டோஜி கேண்டில் மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா அது வந்து செம்ம சூப்பர். ஏன்னா நெக்ஸ்ட் கேண்டிலோட விக்கு வந்து இந்த இடத்துல நான் டேப்பாக வெயிட் பண்ணுவேன். அப்படி டேப் ஆனிச்சுன்னா என்னோட என்ட்ரி அந்த இடத்துல இருக்கும். ஓகேவா, ஸோ ஏன்னா இந்த விக்கு வந்து இந்த 50% லெவலுக்கு போகாது, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த ஒரு மூமெண்ட் இப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த எஃப்இஜி 50% போகாது. ஸோ 25%க்கு முன்னாடி இட்ஸ் ஜஸ்ட் டேப், ஒரு லிமிட் ஆர்டர். இது வந்து நான் ஃபியூச்சர்ஸ் சொல்கிறேன், ஃபாரெக்ஸில் உங்களுக்கு ஸ்ப்ரெட் இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் ஃபியூச்சர்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிங்க அப்படின்னா சடனாக தொடும். ஓகேவா, உங்களுக்கு இது என்னது, இந்த ஃபாரெக்ஸ்னா தான் நீங்கள் இந்த இடத்துல போட்டினா ஆர்டர் இந்த இடத்துல இவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட்டு கிடக்கும்.
இவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் கிடைக்கும். பட் ஆனால் அந்த ப்ராப்ளமே ஃபீச்சர்ஸில் இல்லை. இந்த இடத்துல ஸ்ப்ரெட்டுங்கிறதே ஒன்று இல்லாதனால இட்ஸ் ஜஸ்ட் இங்கே ஆர்டர் போட்டு இதே இடத்துல எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ அது மாதிரி இருக்கு அப்படின்னா கிடைக்குன்னா இதை வந்து எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். இந்த இடத்துல என்ட்ரி போட்டால் ட்ரா டவுனே போகாது. ஸோ உங்களோட சைக்காலஜி எஃபெக்டே ஆகாது. இந்த இடத்துல என்ட்ரி போடுவீங்க. ஓகேவா? ஸ்டாப்ஸ் பிலோ திஸ் அண்ட் டார்கெட் 1:2 1:3 ஆர் நெக்ஸ்ட் லிக்விட்டி டார்கெட் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப ஓகேவா, இந்த இடத்துல என்ட்ரி போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல விக்கே வந்து ஜஸ்ட் டேப் த என்ட்ரி டேப் பண்ணிட்டு போயிடும். அப்படிங்கிறப்ப அந்த என்ட்ரி ட்ரிகர் ஆயிரும். பிளஸ் நோ ட்ரா டவுன் இஸ் ஈக்குவல் டு நோ ஃபியர். உங்களுக்கு எமோஷன் இந்த இடத்துல பிளே ஆகாது. ஓகேவா? அதே இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி எடுத்துட்டு 4 டவுன் கேன்ல பேரிஷ் கேன்ல வந்ததுன்னா டோட்டலா மென்டாலிட்டி அவ்வளோதான். மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? பட் இந்த இடத்துல அது மாதிரி இருக்காது. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், இந்த ஆர்டர் பிளாக் பிளஸ் எஃபிஜி ரெண்டும் அலைன் ஆகிறது இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹை ப்ராபபிலிட்டி அண்ட் மை பர்சனல் ஃபேவரட். ஸோ தென் இந்த இடத்துல இப்போ வந்து இதில் ஒரு கேண்டில் டவுன்குள்ள கேண்டில் மட்டும் பார்த்தோம். ஸோ அண்ட் திஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது மாதிரி இருக்கும், லைக் 2 ஆர் மோர் டவுன் கேண்டில் சீரிஸ் ஆஃப் டவுன் கேண்டில்ஸ் சீரிஸ் ஆஃப் டவுன் கேண்டில்ஸ். ஓகேவா? சீரிஸ் ஆஃப் டவுன் கேண்டில்ஸ். ஸோ இன் திஸ் ஓகேவா, இதில் ஒரு டவுன் கேண்டில் இருக்கிறதுனால அதை மட்டும் எடுத்தோம். ஆனால் சீரிஸ் ஆஃப் டவுன் கேண்டில்ஸ் இருக்குன்னா சீரிஸ் ஆஃப் டவுன் கேண்டில்ஸ் தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? யூ வாண்ட் டு நோ தட் ஆர்டர் பிளாக் பிஃபோர் த ஆர்டர் ஃப்ளோ. இப்போ அப் ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த டவுன்ஸ் மொமெண்ட் எல்லாமே ஆர்டர் ஃப்ளோ. இன் அப் ட்ரெண்ட் ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒவ்வொரு டவுன் மொமெண்ட்டுமே ஆர்டர் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். இது என்னது ஆர்டர் ஃப்ளோ. இதில் வர லாஸ்ட் சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் இஸ் ஆர்டர் பிளாக். லாஸ்ட் சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில், லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் இல்லை, லாஸ்ட் சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில். நாட் லாஸ்ட் close candle. Okay, not last down close candle, last series of down close candle. ஓகேவா? நான் இங்க சொல்றது மீன் பண்றது இந்த ஆர்டர் ஃப்ளோல லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில நான் மீன் பண்ண கிடையாது. லாஸ்ட் ஒரு சிங்கிள் கேண்டில் ஆர்டர் பிளாக் கிடையாது. லாஸ்ட் சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில், கடைசியா வந்த சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில். நான் இந்த இடத்துல உங்களுக்கு டயக்ராம் தான் வரைஞ்சி வச்சிருக்கேன். அந்த டயக்ராம்ல கூட மீனிங்கோட வரைஞ்சி வச்சிருக்கேன். கடைசி லாஸ்ட் சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் தான் எப்பயுமே. இந்த இடத்துல ஒரே ஒரு கேண்டில் தான் இருக்குங்கிறனால அந்த ஒரு கேண்டில் ஆர்டர் பிளாக். அதுக்கு முன்னாடி கிரீன் கேண்டில் வந்துருச்சு. இந்த இடத்துலயும் இந்த ஒரு கேண்டில் தான் பேரிஷ் கேண்டில். அதுக்கு முன்னாடி கிரீன் கேண்டில் வந்தனால இது ஆர்டர் பிளாக். ஆனா இந்த இடத்துல அதுக்கு முன்னாடி ஒரு கிரீன் கேண்டில், 2 சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில். ஸோ இந்த 2 டவுன் க்ளோஸ் கேண்டிலும் சேர்ந்தது தான் ஆர்டர் பிளாக். புரியுதா? சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில், நாட் அ சிங்கிள் கேண்டில். உங்க கண்களுக்கு தெரியலாம் இந்த 2 எக்ஸாம்பிள்லயும் ஒரு கேண்டில் தானே ப்ரோ நீ எடுத்திருக்க. இல்ல இதுலயும் சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி கிரீன் கேண்டில் இருக்கு. பிஃபோர் அ புல்லிஷ் கேண்டில், இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் முன்னாடி ஒரு அப் க்ளோஸ் கேண்டில் இருக்கு. இந்த அப் க்ளோஸ் கேண்டில் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்க சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் தான் நான் எடுத்திருக்கேன். யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகேவா? சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில், சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில். ஓகேவா? இதான் முக்கியம். ஸோ தென் இந்த சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டிலோட இந்த சீரீஸோட ஓப்பன், இந்த சீரீஸ் கேண்டில் ஓப்பன் ஆன பிளேஸ் வந்து இது. ஸோ இந்த ஓப்பன் தான் ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக்கோட பாயிண்ட் ஓப்பன் பிளேஸ். ஸோ நம்ம ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணும்போது யூ டி நாட் மார்க் தீஸ் அஸ் ஆர்டர் பிளாக். இதை மட்டும் இப்படி நீங்க ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணக்கூடாது. எப்படி மார்க் பண்ணும் ப்ரோ? இதோட பாடி, இந்த சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டிலோட மேல இருக்க பாடியில இருந்து கீழே க்ளோஸ் வரைக்கும் இந்த பாடி வரைக்கும் நீ மார்க் பண்ணணும். திஸ் இஸ் ஆர்டர் பிளாக். இதுதான் ஒரு ப்ராப்பரான ஆர்டர் பிளாக். இப்படிதான் மார்க் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஓகே,
ஸோ இந்த இடத்துல இதோட ஓப்பன் இங்க இருக்குது. ஸோ ஆல்சோ திஸ் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி ஃபார் மீ. இதுவும் ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். யூ கேன் சி எஃப்இஜி. நான் சொன்ன எஃப்இஜி ஒரு 50% அதுக்கு மேலே ஆர்டர் பிளாக் இருக்கு. சேம் பிஃபோர் சினாரியோ. ஓகேவா, எஃப்இஜியும் இதுவும் அலைன் ஆகும், ஆர்டர் பிளாக்கும் அலைன் ஆகும். ஓகேவா, ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தான் இதே சினாரியோ, ஜஸ்ட் இந்த இடத்துல டேப் பண்ணிட்டு போயிடும். ஓகேவா. ஸோ அண்ட் ஆல்சோ இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. யூ கேன் சி தீஸ் எஸ் ஐஎஃப்இஜி, ஆர்எல்ஸ் ஐஎஃப்இஜி நீங்க சொல்லலாம், ஆர்எல்ஸ் பிபிஆர்னு சொல்லலாம், சம்திங் எல்ஸ். பட் இந்த விஷயங்கிறது ஒண்ணுதான். கடைசியா ஒரு செல்லுக்கு எஃப்இஜி கொடுத்துட்டு உடனே மார்க்கெட் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு, அதை ரீபேலன்ஸ் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு, இன்வெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு, எனிதிங். ஓகேவா, தட்ஸ் ஐஎஃப்இஜி ஆர் பிபிஆர், எனிதிங். ஸோ சேம் த கண்டிஷன். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு, பட் இது வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கு. இட்ஸ் வெரி மைன்யூட். அதனால நான் இதை பெருசா கண்டுக்க மாட்டேன். பட் ஆனா இந்த இடத்துல கிளியராகவே இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துல கிளியராகவே இருக்குது. இதுல என்ன இருக்கு, 1 2 3 பீரியரே இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, அலைன் ஆயிருக்கு. பட் ஆனா இந்த கண்டிஷன்ல 2 பீடியரே, 2 பீடியரே மட்டும்தான் அலைன் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரே ஒரு பீடியரே மட்டும்தான் இருக்கு. 2 பீடியரே இருந்தாலும் ரெண்டுமே அலைன் ஆகல, ரெண்டு தனித்தனியா இருக்கு. இந்த இடத்துல 2 அலைன் ஆகுது, இந்த இடத்துல 3 அலைன் ஆகுது. இதுதான் டிஃபரன்ஸ். திஸ் இஸ் த ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் டிஃபரன்ஸ். இதுதான். ஓகேவா. ஸோ சேம் நெக்ஸ்ட் கேண்டில் வந்ததுன்னா இது மாதிரி கேண்டிலாக தான் இருக்கும். ஓகேவா, மோஸ்ட் ப்ராபப்ளி இங்க இருக்க கேண்டில் வந்து ஒரு டோஜ் கேண்டிலாட்டம் அமையணும். அமைஞ்சா இது மாதிரி ஒரு பெரிய கேண்டிலா, ஃபுல் எங்கல்ஃப் கேண்டிலா, இது இந்த மாதிரி எஃப்இஜி டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டிலா இல்லாம இது மாதிரி ஒரு கேண்டிலா அமைஞ்சதுன்னா, ஸோ வி கேன் ஆன்டிசிபேட் தட் இது மாதிரி ஒரு கேண்டில் இங்க வரலாம். ஸோ இங்க மேலதான் ஓப்பன் ஆயிருக்கும், மேலே ஓப்பன் ஆகி இந்த கீழே ஜஸ்ட் விக் மேபி கேன் டேப் திஸ், ஆர் எல்ஸ் மேபி இந்த ஆர்டர் பிளாக்கை லைட்டா டேப் பண்ணலாம். வீக் ஜஸ்ட் டேமேஜ். ஓகேவா, வீக் ஜஸ்ட் டேமேஜ், பாடி டெல் த ஸ்டோரி. ஓகேவா. ஸோ தட்ஸ் இட். இதுதான் ஆர்டர் பிளாக். ஓகேவா, ஆர்டர் பிளாக்கை பத்தி உங்களுக்கு புரியும் நம்புறேன். இந்த முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, திஸ் இஸ் நாட் ஆர்டர் பிளாக். திஸ் இஸ் நாட் ஆர்டர் பிளாக். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் நாட் அ ஆர்டர் பிளாக். என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னா, இது மாதிரியே போகட்டும், எவ்வளவோ பெரிய மூவ்மெண்ட் வேணா நடக்கட்டும். நீ நினைக்கலாம் ப்ரோ இது லாஸ்ட் இது என்னது, இது ஒரு அப் ட்ரெண்டா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இட்ஸ் அ லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில், இட்ஸ் ஆர்டர் பிளாக் அப்படின்னு நீ நினைக்கலாம். பட் இட்ஸ் நாட். என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில் மார்க்கெட் வந்து சிஸ்ட் வைக்கணும், அதாவது அதை எங்கல்ஃப் பண்ணி மூவ்மெண்ட் கொடுக்கறது வந்து வித்தின் 3 கேண்டில்ஸ்க்குள்ள எனக்கு கொடுக்கணும். அதுதான் ஹை ப்ராபபிலிட்டி. நோட் தட், நோட் திஸ் பாயிண்ட். ஓகே, எங்கல்ஃப் மேபி என்னோட ஸ்பெல்லிங் தப்பா இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. எனக்கு என்னோட ஸ்பெல்லிங் தப்பா இருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பட் எங்கல்ஃப் த ஓபி within 3 candles, 3 candles. ஓகேவா, இந்த ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில், ஓகேவா, இந்த ஒரு ஆர்டர் பிளாக்க நெக்ஸ்ட் 3 கேண்டில்குள்ள அதை எங்கல்ஃப் பண்ணணும். தட் இஸ் மீன் சிஸ்ட். வாட் இஸ் சிஸ்ட்? அந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் எப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படியே அதை எங்கல்ஃப் பண்ணி பாடி மேல க்ளோஸ் வைக்கணும். இந்த இடத்துல வச்சிருக்கோம் பாத்தியா, இதோட ஓப்பன் இந்த இடத்துல மைன்யூட்டா வச்சிருக்கா சிஸ்ட். இதுதான் நம்ம சிஸ்டும். ஓகேவா. ஸோ அதுதான் எங்கல்ஃப் பண்ணி பாடி க்ளோஸ் மேல வைக்கும் வித்தின் 3 கேண்டில். இந்த இடத்துல ஒரு கேண்டில், இந்த இடத்துல 1 2 ரெண்டே கேண்டில் சிஸ்ட் வச்சிருக்கு, இந்த இடத்துல 2 கேண்டில் சிஸ்ட் வச்சிருக்கு. ஓகேவா, நான் என்ன சொல்றேன், திஸ் இஸ் ஆஃப் அப் க்ளோஸ் கேண்டில். தென் கிரீன் கேண்டில் ஒன்று வந்துருச்சுன்னா 1 2 3 மூணே கேண்டில் தான் நீ பார்க்கணும். அந்த 3 கேண்டில் கூட அதை எங்கல்ஃப் பண்ணா மட்டும்தான் அது ஆர்டர் பிளாக். அது ஆர்டர் பிளாக்காகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ எனிதிங். ஓகேவா, உனக்கு 3 கேண்டில் விட்டுருச்சு, 3 கேண்டில் விட்டுட்டு இந்த இடத்துல உனக்கு எஃப்இஜி கொடுக்குது அப்படின்னாலும் நான் அதை எடுக்க மாட்டேன். யூ கேன் சூஸ். நான் எடுக்காத அப்படின்னு நான் சொல்லல. பட் அது என்னைய பொறுத்த வரைக்கும் அது லோ ப்ராபபிலிட்டி. அது எவ்வளோ பெரிய எஃப்இஜி வேணா கொடுக்கட்டும். ஓகேவா,
1 2 3 4 கேண்டில் பொறுமையா நவுத்திட்டு அரைச்சிட்டு 5வது கேண்டில் எவ்வளவு பெரிய எஃப்இஜி கொடுத்தாலும் எனக்கு அது லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷன் தான். ஓகேவா? எதனால ப்ரோ இப்படி சொல்ற? அப்படின்னா எஃப்இஜி பெருசா கொடுத்துருக்கேன் ப்ரோ, டிஸ்பிளேஸ்மெண்ட் பெருசா கொடுத்துருக்கேன் ப்ரோ. இல்ல, இன்ஸ்டிடியூஷன் அல்கோஸோட ஆர்டர் உளுந்த உடனே மார்க்கெட்ல ரியாக்ஷன் இருக்கணும். ஓகேவா? 4 கேண்டலுக்கு அப்புறம் இல்ல. புரியுதா? ஆர்டர் பிளாக்னா அதோட வேலை என்ன? ஆர்டர்ஸ் இன்ஜெக்ட் ஆனிச்சு, நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? அல்கோஸா இருந்தாலும் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் சரி, ஆர்டர் மார்க்கெட்ல உளுந்தா அதோட ரியாக்ஷன் கொஞ்ச நேரத்துக்குள்ள வரணும். அதுக்கு கொஞ்ச நேரம் அப்படிங்கிறது தான் 3 கேண்டில். ஓகேவா? 3 கேண்டிலுக்குள்ள ரியாக்ஷன் வரல, அதுக்கப்புறம் வருது அப்படின்னா அது ஆர்டர் பிளாக்கா இருக்க தகுதி இல்லை. இட்ஸ் லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷன். அங்க ஆர்டர் உளுந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஓகேவா? அங்க ஆர்டர் கூட உளுந்திருக்கலாம். ஓகேவா? ஆர்டர் உருவாமையும் இருக்கலாம். பட் ஐ டோன்ட் கேர். ஏன்னா அது வந்து லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷன். ஓகேவா? ஏன்னா ஒரு லிக்விடிட்டியை தட்டுனா உடனே ரியாக்ஷன் கொடுக்கணும். அதுதான் ஒரு கரெக்டான லிக்விடிட்டி பாயிண்ட். அதே இடத்துல அரைச்சு எப்படி சாப்பா இருக்கு மார்க்கெட், அப்படியே கன்சல்டேட் பண்ணிட்டு பொறுமையா நவுத்துறான் அப்படின்னா இட்ஸ் நாட் அது கரெக்டான இடம் இல்லை. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். திஸ் இஸ் அ லோ ப்ராபபிலிட்டி, திஸ் இஸ் அ ப்ராபபிலிட்டி கண்டிஷன். உடனே சிஸ்ட் வைக்குதுன்னா இட்ஸ் ஹை ப்ராபபிலிட்டி. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி வித்தின் 3 கேண்டில்ஸ். அந்த சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் 3 கேண்டில் வந்து 3 கேண்டிலுக்குள்ள என்கல்ஃப் பண்ணணும். ஓகேவா? அது வந்து ஹை ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஸோ வைஸ் விசா ஃபார் bearish. ஸோ let's we see. Okay, now the bearish example. ஸோ நான் முன்னையே சொன்ன மாதிரி this is the buy side liquidity. ஓகே, ஒரு பை சைடு லிக்விடிட்டி எடுத்துட்டு தென் எடுத்ததுக்கு ஒரு ஹை வச்சுட்டு அந்த ஹையை திரும்பி ஒரு தடவை ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா? ஐ மீன் ஹை ஒன்ஸ் அகைன் டேக் ஆகணும். திஸ் இஸ் த ரூல். ஏன் ப்ரோ அது பிரேக் ஆகணும் அப்படின்னா உனக்கு அப்பனா தான் உனக்கு இந்த பிரேக்கர் அப்படிங்கிறது வேலிடாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா இந்த அப்பமெண்ட் பெருசாக இருந்ததுன்னா உனக்கு பிரேக்கரே இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதனால அது வந்து உனக்கு தான் இஷ்யூ. அவ்வளோ பெரிய அந்த இடத்துல பிரேக்கரை வச்சுட்டு எம்எஸ்எஸ் போய் தேடி கண்டுபிடிச்சி உனக்கு சிஸ்ட் வேணும் அப்படின்னாலும் கிடைக்க லேட் ஆகும். ஆர்எல்ஸ் ஐஎஃப்இஜினாலும் கிடைக்க லேட் ஆகும், எம்எஸ்எஸ்னாலும் கிடைக்க லேட் ஆகும். பட் ஆனால் இந்த ஒரு ஹை வச்சு அந்த ஹையை திரும்பி டேக்கன் ஆனிச்சு அப்படின்னா உனக்கு இந்த இடத்துல எல்லாமே சீக்கிரமாகவே கிடைச்சிடும். ஸோ யூ கேன் டூ என்ன சொல்கிறது, யூ கேன் டேக் யுவர் என்ட்ரி. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமாகவே உன்னோட என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நவ் கைண்ட் ஸோ அந்த லிக்விடிட்டிஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒரு அப்க்ளோஸ் கேண்டில் இஸ் ஆர்டர் பிளாக். ஸோ கைண்ட் ஓகே, ஸோ இன் டவுன் ட்ரெண்ட், இந்த டவுன் ட்ரெண்டில் ஒவ்வொரு அப்சைட் மூமெண்ட்டுமே ஆர்டர் ஃப்ளோ. ஒரு டவுன் சைட் மூமெண்ட்ல ஒரு இதுவே ஆர்டர் ஃப்ளோ. இந்த ஒரு அப்சைட் மூமெண்ட் இருக்குல்ல, இட்ஸ் த ஆர்டர் ஃப்ளோ. ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஒவ்வொரு அப்சைட் மூமெண்ட்டுமே ஆர்டர் ஃப்ளோ. இந்த ஆர்டர் ஃப்ளோல கடைசி சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் மட்டும் ஆர்டர் பிளாக். கடைசி சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் மட்டும் ஆர்டர் பிளாக். ஓகேவா? கடைசி சீரீஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் மட்டும் ஆர்டர் பிளாக். ஸோ நான் அதே மாதிரி தான் இந்த சீரீஸ் ஆஃப் அப் க்ளோஸ் கேண்டில் கைஸ். ஓகேவா? சாரி சீரீஸ் ஆஃப் அப் க்ளோஸ் கேண்டில், நாட் டவுன் க்ளோஸ் கேண்டில். நான் கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகனால அப்படி சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ சீரீஸ் ஆஃப் அப் க்ளோஸ் கேண்டில். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இது என்னது, சீரீஸ் ஆஃப் அப் க்ளோஸ் கேண்டில். அந்த ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்புறம் ஒரு சீரீஸ் ஆஃப் அப் க்ளோஸ் கேண்டில் இருக்கு. ஸோ இன் திஸ் அப் க்ளோஸ் கேண்டில், ஓகேவா, இன் திஸ் அப் க்ளோஸ் கேண்டில் சிஸ்ட் வைக்கணும். வேர் இஸ் த சிஸ்ட்? திஸ் இஸ் த சிஸ்ட். திஸ் இஸ் த சிஸ்ட். பட் இதை விட உங்களுக்கு ஒயிட் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். யா, த ஒயிட்
உங்களுக்கு கரெக்டாக தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் சிஸ்ட் பாயிண்ட். ஓகேவா, திஸ் இஸ் சிஸ்ட் பாயிண்ட். அந்த அந்த ஆர்டர் பிளாக் கிடைச்ச நெக்ஸ்ட் கேண்டிலே வேகமாக உங்களுக்கு சிஸ்ட் கொடுக்குது. ஓகேவா, இட்ஸ் ஹை ப்ராபபிலிட்டி. ஒய் இந்த இடத்துல ஆர்டர்ஸ்லாம் இன்ஜெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் அல்கோஸ் வந்து அக்ரெசிவாக செல் ஆஃப் பண்ண நினைக்குது, செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்குது. ஓகேவா, ஸோ யூ வாண்ட் டு ரீட் த கேரக்டர். அது என்ன இன்டென்ஷன்ல இருக்கு, அல்கோஸ் என்ன இன்டென்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறத இந்த கேண்டில்ஸை வச்சு நீங்க ரீட் பண்ணணும். அது மட்டும் தான் உங்களோட வேலை. ஓகேவா, உங்களோட வேலை மார்க்கெட் நெக்ஸ்ட் எங்க போவோம், அடுத்து இப்படி போவோம் அப்படி போவோம் அதை ப்ரெடிக்ட் பண்றது உங்களோட வேலை இல்லை. அல்கோஸ் என்ன இன்டென்ஷன்ல இருக்கு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அக்ரெசிவ்ல இருக்கு. மார்க்கெட் அதாவது மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் பண்ணலாம் அப்படின்னு அல்கோஸ் யோசிக்குது. ஓகேவா, அவ்வளவுதான். யூ வாண்ட் டு திங்க் தட் அல்கோஸ் அடுத்து என்ன பண்ண போகுது, அல்கோஸ் மார்க்கெட்டை எங்கிட்டு மூவ் பண்ணலாம்னு நினைக்குது. இதை தான் நீங்க திங்க் பண்ணணும். ஓகேவா, ஸோ அது இந்த கேண்டில்ஸை வச்சு ப்ரைஸை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க போறீங்க. இங்க சிஸ்ட் வைக்குது, இந்த ஆர்டர் பிளாக்கை உடனே என்கல்ஃப் பண்ணி வச்சா தட் இஸ் சிஸ்ட். CIST, சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஸோ இதை கொடுக்குது அப்படின்னாலே மார்க்கெட் அக்ரெசிவா போகுது. ஒரு லிக்விடிட்டி கீ லெவல், வித்தவுட் கீ லெவல் எதுவுமே ஒர்த் இல்லை, எல்லாமே கீ லெவலுக்கு அலைன் ஆகணும். ஓகேவா, ஒரு கீ லெவலுக்கு அப்புறம் இது நடக்குது அப்படின்னா யூ கேன் டேக் ட்ரேட்ஸ், செல் பண்ணலாங்கிறதுல சிஸ்ட் கிடைச்சதுக்கு அப்புறமே செல் பண்ணலாம். ஸோ அது ஆர்டர் பிளாக் என்ட்ரிஸ் அப்படிங்கிற டாப்பிக்ல நம்ம பார்த்துக்கலாம், கவர் பண்ணிக்கலாம். எப்படி எஃப்இஜிக்கு எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ தான் தென் இட்ஸ் அ செகண்ட் ஒன். இது வந்து சேம், இதே பை சைடை எடுத்து லிக்விடிட்டி தட்டி இதுவும் அதே மாதிரி தான். பட் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஆர்டர் பிளாக் இருக்குல்ல, இட்ஸ் த ஆர்டர் பிளாக். இந்த ஓப்பன் ஆர்டர் பிளாக்கோட ஓப்பன் தான், இதுதான் ஆர்டர் பிளாக். ஓப்பன் தீஸ் பாடிஸ், பாடிஸ் மட்டுமே ஆர்டர் பிளாக். இந்த ஓப்பன்ல இருந்து ஸோ தென் இட்ஸ் எஃப்இஜி. ஓகே, யூ நோ திஸ், திஸ் இஸ் அ எஃப்இஜி. எஃப்இஜியும் ஆர்டர் பிளாக்கும் அலைன் ஆகுது இல்லை, அலைன் ஆகுது இல்லை. ஸோ இதில் சேம் நான் சொன்ன மாதிரி இந்த 50% மாறிட்டு வராது. மேபி வந்தாலும் விக்கு மட்டும் டேமேஜ் பண்ணால் மட்டும்தானே தவிர பாடிஸ் அந்த இடத்துக்கு வராது. இட்ஸ் மை ஒன் ஆஃப் மை ஃபேவரட். மூணாவது கேண்டில் மட்டும் டோஜியா வந்துருச்சுன்னா நாலாவது கேண்டில் என்ட்ரி போடுறது கன்ஃபார்ம். ஓகேவா, இதில் ரேர்லி நான் நேஸில் பார்த்த வரைக்கும், நேஸில் பார்க்கும்போது ரேர்லி இது மாதிரி வந்துட்டு போவோம், ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் ஆர்எல்ஸ் அந்த இடத்த தொடாமல் ஜஸ்ட் ஒரு டிக், வெறும் ஒரே ஒரு டிக்கில் வந்து மூவ் ஆகிட்டு வருவான். அப்படி எனக்குலாம் அப்போ அவ்வளோ கடுப்பாகும், ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கலாம். ஓகேவா, ஸோ அது மாதிரி சினாரியோஸும் நடக்கும், பிகாஸ் இட்ஸ் அ பிரேக் ட்ரேட். அதனால இதில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு, இதில் ட்ரேட் ஆகணும்னு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே ராங் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக இருக்க டைமில் தான் இது மாதிரி நடக்கும். நேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கும் 9:30க்கு அப்புறம் மோஸ்ட்லி இது மாதிரி நடக்கும். அப்படி நடக்குதுங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணலான்னு வெயிட் பண்ணா இட்ஸ் நாட் பாசிபிள், அது நடக்கிற காரியமே இல்லை. ஓகேவா, இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், எஃப்இஜி நான் என்ட்ரி போடுறேன் அப்படின்னா மார்க்கெட் அந்த இடத்துல ஜஸ்ட் டேப் பண்ணுறது கூட வராது. எப்படி டேப் பண்ணுறது கூட வராது, கடுப்பாய் உட்கார வேண்டியதான். ஓகேவா, ஏன்னா நான் நிறைய தடவை கடுப்பாய் உட்காந்துருக்கேன். இது மாதிரி டைம்ல நான் நிறைய இன்ட்ரெஸ்ட் மிஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் மோஸ்ட் ப்ராப்ளம் இப்படி வந்துட்டு போகணும். ஒரு சில சினாரியோவில் இப்படி வராமல் போயிடும். அப்படி வராமல் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கும் ஐடியா பண்ணிக்கலாம், இட்ஸ் நோ ப்ராப்ளம். நான் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி அக்ரெசிவ் மார்க்கெட்டில் சிஸ்ட் வச்ச உடனே என்ட்ராக தான் ட்ரை பண்ணணும். அண்ட் அக்ரெசிவ் மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக இல்லைங்கிற பட்சத்தில் இந்த எஃப்இஜிஸ் நம்ம ட்ரேட் பண்ண ஆசைப்படலாம். ஓகேவா, தென் the next another a high probability, the series of the up close candle and down close candle name I never guys, series of up close candle. In the up close candles oda we have align IFEG. Okay, IFEG and also the FEG order. Okay, and IFEG. Okay, this is FEG. So ரெண்டுமே இந்த இடத்துல அலைன் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹை ப்ராப்ளம். நான் சொன்ன மாதிரி அந்த அப்க்ளோஸ் கேண்டில்ஸ், சீரீஸ் ஆஃப் அப்க்ளோஸ் கேண்டில்ஸை வித்தின் 3 கேண்டில்ஸ்க்குள்ள எங்கல்ஃப் பண்ணணும், எங்கல்ஃப் பண்ணி பாடி க்ளோஸ் வைக்கணும். அப்படி வச்சா தட் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி.
அப்படிதான் அதுதான் மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போக போகுதுங்கிறத காட்டும். இது அதை தாண்டி இது மாதிரி ஆடி அசைஞ்சு போகாது. 4 கேண்டில் ஆடி அசைஞ்சு போகவே போகாது. ஓகேவா? அதனால யூ என்ன சொல்றது, நீங்க இது ஆர்டர் பிளாக் அப்படின்னா அந்த இடத்துல ரியாக்ஷன் தட்டினா உடனே ரியாக்ஷன் இருக்கணும். லிக்விடிட்டியை தட்டினா மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி மூவ்மெண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி தான் ஆர்டர் பிளாக்கும். ஆர்டர் பிளாக் கொடுத்தா ஆர்டர் பிளாக் உடனே ஆப்போசிட் சைடில் எஃபிஜி கொடுத்து மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப் க்ளோஸ் கேண்டில் நெக்ஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டிலுக்கு இது மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துடணும். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் அடுத்த கேண்டில் ரியாக்ஷன் கொடுக்க முடியலனாலும் இது மாதிரி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு ஸோ அடுத்த கேண்டில் ரியாக்ஷன் கொடுத்துடணும். ஓகேவா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அண்ட் ஆல்சோ இந்த ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது ஒரு பேரண்ட் கேண்டில், அதாவது இன்சைட் பாரா இருக்கக்கூடாது. இந்த ஆர்டர் பிளாக் இன்சைட் பாரா இருக்கக்கூடாது. ஓகேவா? இஃப் மேபி இது மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் போட்டிருக்கோம்னா ஒரு கேண்டில் போட்டிருப்போம். ஓகேவா? உங்களுக்கு பார்க்கும்போது இந்த கேண்டிலுக்குள்ள இந்த இந்த ஆர்டர் பிளாக் கேண்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் இந்த கேண்டிலுக்குள்ள தான் இருக்கு. நீங்க விக்க வச்சு பார்த்தா இந்த விக்கு தாண்டி தான் இருக்கு, இந்த விக்கு தாண்டி தான் இருக்கு. இல்லை, பாடிஸ் வச்சு பார்க்கணும். இந்த பாடிக்குள்ள தான் இந்த கேண்டில் இருக்கு. ஓகேவா? இந்த பாடிஸ்க்குள்ள தான் இந்த கேண்டில் இருக்கு. அது மாதிரி இருக்கக்கூடாது. மேபி 1 or 2 கேண்டில், ஒரு 2 கேண்டிலுக்கு முன்னாடி கூட இது மாதிரி இருக்கலாம். அதுக்குள்ளேயே மார்க்கெட் டிராவல் ஆகிட்டு இருக்கலாம். ஸோ இன்சைட் பார் வந்து ஆர்டர் பிளாக்காக இருக்குன்னா டோன்ட் கன்சிடர் தட். பேரண்ட் கேண்டில் மட்டும் தான் பார்க்கணும், இன்சைட் பார் இல்லை. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆர்டர் பிளாக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வெயிட் ஃபார் சிஸ்ட் கொடுத்தோன்னு என்ட்ரு ஆகலாம். ஓகேவா? என்ட்ரி டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நவ் வி கோ டு த பிரேக்கர். ஓகேவா? நம்ம பிரேக்கரை பற்றி பார்க்கலாம். ஸோ பிரேக்கர் பிளாக், வாட் இஸ் பிரேக்கர் பிளாக்? இப்போ இந்த மூவ்மெண்ட்லாம் இருக்குல்ல, ஐ ஜஸ்ட் ரிமூவ் these 3 things. ஓகே, இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா மார்க்கெட்டு இது மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்காது. இது மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்தா இது வந்து ஆர்டர் பிளாக். ஆனா இப்பதான் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேண்டில் நேரா எடுத்து இப்படி வைப்பான். ஓகேவா? திஸ் இஸ் a game changer. திஸ் இஸ் பிளாக் பட் இப்படி கேண்டில் வைப்பான். ஓகேவா? பிக் வந்து இப்படி லாங்காகவும் இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஷார்ட்டாகவும் இருக்கலாம். ஓகேவா? எனிதிங், இட்ஸ் நாட் எனா. ஓகேவா? இது வந்து ப்ராப்ளமே இல்லை. பட் இந்த இடத்துல ஒரு கேண்டில் இப்படி தூக்கி நிறுத்துவோம். என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மூமெண்ட் அந்த மூமெண்ட் விட்டு இது நான் வேற இடத்துக்கு மூவ் பண்ணி கூப்பிட்டு போறேன். ஓகேவா? ஸோ இது என்னது? ஸோ வாட் இஸ் திஸ்? சென்டர் வச்சுட்டு இது நான் ஓகே ஓகே வாட் இஸ் திஸ்? இப்போ முன்ன என்ன இருந்தது? முன்ன இது டவுன் க்ளோஸ் கேண்டிலாக இருந்தது. ஓகேவா? இப்படி டவுன் க்ளோஸ் கேண்டிலாக இருந்தது. அப்போ உங்களுக்கு வந்து வாட் இஸ் ஆர்டர் பிளாக்? இது வந்து ஆர்டர் பிளாக். கிரே கலரில் போடுறேன். ஓகேவா? இது என்னது? ஆர்டர் பிளாக். ஆனால் இந்த கேண்டில் கீழே போகாமல் இதை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போயிட்டான் அப்படின்னா, மேலே போனால் இட்ஸ் அ கிரீன். ஓகேவா? இது மாதிரி கேண்டில் வச்சுட்டான் அப்படின்னா, இப்படி பாடி க்ளோஸ் வச்சு விட்டுட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேர் இஸ் யுவர் சிஸ்டர்? இங்கேருந்து இங்கே இது ஆர்டர் பிளாக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணி இந்த இடத்துல சிஸ்ட் கொடுத்துருக்கான். ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு சிஸ்ட் கொடுத்துருக்கான். பட் நோட் த பாயிண்ட். இந்த இடத்துல உனக்கு சிஸ்ட் கொடுத்து நெக்ஸ்ட் 3 கேண்டில்ஸ்க்குள்ள இந்த கன்சிக்யூட்டிவ் கேண்டில் வந்து ஒரு கிரீன் கேண்டிலுக்கு வந்துருச்சு. ஓகேவா? வித்தின் 3 கேண்டில்ஸ் இந்த மூவ்மெண்ட் நடந்து இந்த கிரீன் கேண்டில் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அடுத்த ஒரு 3 கேண்டிலுக்குள்ள இங்க மேல சிஸ்ட் கொடுத்துறான்னு வச்சுக்கோ. மேல இங்க சிஸ்ட் கொடுத்தான்னு வச்சுக்கோ. இந்த மூவ்மெண்ட்டுக்கு சிஸ்ட் கொடுத்தான் அப்படின்னா இங்க ப்ரீவியஸா ஒரு ஆர்டர் பிளாக்னு சொன்னேன் இல்ல, இந்த ஆர்டர் பிளாக் அப்படியே இழுத்து விட்டுட்ட அப்படின்னா தட் இஸ் பிரேக்கர். ஓகேவா? தட் இஸ் பிரேக்கர். ஸோ நவ்
யூ திங்க் இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்குன்னு நினைப்பேன். ஓகேவா? அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கும். பட் அந்த லிக்விடிட்டியை விட இங்க அதை விட பெரிய லிக்விடிட்டி கிடக்கும். ஓகேவா? இந்த இருக்க பெரிய லிக்விடிட்டி. ஓகே. ஸோ இந்த பெரிய லிக்விடிட்டியை தட்டினா உடனே மார்க்கெட் என்ன பண்ணும்? வேகமாக மூவ்மெண்ட் கொடுக்கும். தட் இஸ் பிரேக்கர். ஓகேவா? எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் பிரேக்கர். பட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருந்து சின்ன லிக்விட் இது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன லிக்விட்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் அ மேஜர் மைனர் அப்படின்னு வச்சுக்கோ. இது ஒரு மைனர் லிக்விட் இருக்குது, அதுக்காக ரியாக்ஷன் இப்படி கொடுக்குது. பட் அது கீழே மேஜர் லிக்விட் எது தட்டி மேலே தூக்கிடுச்சு அப்படின்னா உனக்கு ப்ரீவியஸாக செல்லுக்கு இந்த பியரிஷ் ஆர்டர் பிளாக் ஃபிளிப் ஆகி புல்லிஷ் பிரேக்கர் பிளாக் உனக்கு கிரியேட் ஆகும். ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு புரியாம இருக்கலாம். ஓகேவா? பட் திஸ் இஸ் ரியாலிட்டி. இதான் மார்க்கெட்ல திருப்பி நடக்குது. ஓகேவா? ஆர்எல்ஸ் இந்த கேண்டில் உங்களுக்கு சிஸ்ட் கொடுக்காட்டியும் பரவாயில்ல. ஓகேவா? இந்த கேண்டில் உங்களுக்கு சிஸ்ட் கொடுக்காட்டியும் பரவாயில்ல. யூ கேன் சி த நெக்ஸ்ட் கேண்டில். நெக்ஸ்ட் 3 கேண்டிலுக்குள்ள சிஸ்ட் கொடுக்கணும். தட் இஸ் த திங். அதுதான் முக்கியம். ஓகேவா? ஸோ இப்படி சிஸ்ட் வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா நோ திங், ஜஸ்ட் இது மாதிரி ஒரு பேர் கேண்டில் கொடுத்துட்டு திரும்பி ஒரு அப்க்ளோஸ் கேண்டில் இங்க வந்து வைப்பான். இது மாதிரி ஒரு கேண்டில் வைப்பான். அகைன் திஸ் வில் அப். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா கைஸ்? இப்படிதான் நடக்கும். ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பியரிஷ் ஆர்டர் பிளாக் வந்து ஃபிளிப் ஆகுறதுனால தான் உங்களுக்கு புல்லிஷ் பிரேக்கர் பிளாக் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதே இடத்துல இப்படி நான் சொல்லாம இப்படின்னு சொல்லலாம். இது என்னது? இது ஒரு பியரிஷ் எஃப்இஜி. இந்த பியரிஷ் எஃப்இஜி வந்து இங்க ஃபிளிப் ஆயிருச்சு. இங்க ஃபிளிப் ஆனதுனால இந்த பியரிஷ் எஃப்இஜி வந்து ஐஎஃப்இஜியா மாறிடுச்சு. ஓகேவா? இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இது வந்து எஃப்இஜி. இந்த எஃப்இஜி ஃபிளிப் ஆனதுனால ஐஎஃப்இஜியா மாறிடுச்சு. இந்த ஐஎஃப்இஜியில தான் மார்க்கெட் டேப் ஆகி போயிருக்குது அப்படியும் சொல்லலாம். ஓகேவா? அப்படியும் சொல்லலாம். இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படியும் சொல்லலாம். நான் சொல்றதை புரிஞ்சுக்கலாம். வார்த்தை முக்கியம் இந்த இடத்துல. ஓகேவா? இது என்னது? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரே கலர் போடுவேன். ஆர்டர் பிளாக் நான் இப்படி மார்க் பண்ண மாட்டேன். பாக்ஸ் போட்டால் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ண மாட்டேன். ஐ ஜஸ்ட் யூஸ் லைன். ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டு இப்படி கோடு போட்டுருவேன். நேராக கோடு போட்டால் இந்த இடத்துல எனக்கு ஓபின்னு இருக்கும். இது பியரிஷ் ஆர்டர் பிளாக். ஓகே? இஃப் இன் கேஸ் புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ஓகே? ஸோ தட்ஸ் இட். பட் நான் உங்களுக்கு இங்கே பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் ஆர்டர் பிளாக். விக்கை நீங்கள் ஆர்டர் பிளாக்னு மார்க் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இங்கே பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன் எது ஆர்டர் பிளாக்ன்ட்டு. ஓகேவா? யூ ஜஸ்ட் ரிமூவ் த விக்ஸ். விக் இஸ் நாட் ஆர்டர் பிளாக். விக் வந்து ரிஜெக்ஷன் பிளாக்ல மட்டும்தான் உங்களுக்கு விக் யூஸ் ஆகும், மற்ற இடத்துல யூஸ் ஆகாது. ஸோ இது வந்து என்னது? இட்ஸ் ஆர்டர் பிளாக். பியரிஷ் ஆர்டர் பிளாக். மார்க்கெட் இந்த ஆர்டர் பிளாக்கை தொட்டு ரெஸ்பெக்ட் ஆகி கீழே போகணும். ஆர்எல்ஸ் இந்த எஃப்இஜியை தொட்டு ரெஸ்பெக்ட் ஆகி கீழே போகணும். பட் அதை அந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் இன்னொரு ரெஸ்பெக்ட் பண்ணாம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்னா த ஆர்டர் பிளாக் பிகம்ஸ் தி பிரேக்கர். ஓகேவா? தி பிரேக்கர். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த இடத்துல உங்களுக்கு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது இது. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அ புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ஓகேவா? அண்ட் ஆல்சோ அகைன் ஐஎஃப்இஜி. இது என்னது? எஃப்இஜி. அண்ட் ஆல்சோ இந்த பக்கம் ஐஎஃப்இஜி. ஸோ எல்லா பீரியரையும் இருக்கும். ஓகேவா? எல்லா பீரியரையும் இருக்கும். பட் அது எதனால கிரியேட் ஆகுது? யூ வாண்ட் டு நோ தட். இந்த இடத்துல இது என்னது? இந்த மூமெண்ட் வந்து நிறைய பேர்த்த ட்ராப் பண்ற மூமெண்ட். நான் அதான் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல வந்து ஒரு இது என்ன ஜோன்? இட்ஸ் செல் சைடு லிக்விட். நம்மளுக்கு இது செல் சைடு. பட் ரீட்டெயிலருக்கு இது வந்து ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது. வாட் இஸ் தட்?
சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது. அப்ப அது வந்து நிறைய பேர் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, இட்ஸ் அ பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் அவுட்டா பிரேக் டவுன் ஆகும் சம்திங் சொல்லிட்டு செல் பண்ணுவாங்க. அப்படி செல் பண்ணும்போது அவங்களோட ஸ்டாப்ஸ் இந்த இடத்துல இருக்க முடியல. இந்த ஆர்டர் பிளாக்கு மேல தான் அவங்களோட ஸ்டாப்ஸ் இருக்கும். இந்த இடத்துல இந்த ஒரு அப்க்ளோஸ் ஸ்கேன்ல வந்து ஃபிளிப் பண்ணாத வரைக்கும் இது வந்து ஆர்டர் பிளாக், பீரிஷ் ஆர்டர் பிளாக். ஓகேவா? பட் இதை பிரேக் அவுட் நினைச்சு செல் பண்ண அத்தனை பேர்த்தையும் அடிக்கிற மாதிரி என்ன பண்ணும், படார்னு மேல இருக்கும். இங்க திரும்பி இங்க அவங்களோட ஸ்டாப்ஸ் இருக்கும். ஸ்டாப்ஸ் இந்த இடத்துல டேக்கன் பண்ணும். ஓகேவா? தட் இஸ் அதை ஃபிளிப் ஆன உடனே இட்ஸ் அ பிரேக்கர். தெரியும் நினைக்கிறேன், புரியும் நினைக்கிறேன். சப்போர்ட் பிரேக் அவுட், அந்த பிரேக் அவுட்டை ட்ராப் பண்றதுக்கு மேல மூவ்மெண்ட், இட்ஸ் த பிரேக்கர். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சேம் சினாரியோ ஃபார் செல். these மேக்ஸிமம் ரவுண்ட் தானே இருக்கும். ஃபுல்லாக சூஸ் பண்ணுறேன். இதை பிரேக்கர். ஓகே, this is a green candle. Okay, so I just clarify. Breaker. So now it's for the selling. It's a buy side liquid. ஒன்ஸ் பை சைடு எடுத்த உடனே மார்க்கெட் என்ன பண்ணும், ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு பை சைடு எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுக்கும். எதுக்கு? இட்ஸ் ஹைஸ், ஈக்குவல் ஹைஸ் ஆட்டம் வைக்கும். அதை ஸ்வீப் பண்ணது சின்னதாக ஸ்வீப் பண்ணிருக்கோம். நீங்கள் பார்த்த அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா கணக்கு தெரியும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த டெக்ஸ்ட்டை கூட நான் நவுத்துறேன். ஐ ஜஸ்ட் மூவ் த டெக்ஸ்ட் டு ரைட் டு லெஃப்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பாயிண்ட் வந்து நல்லா தெளிவாக தெரியும். ஓகேவா? யூ கேன் see that. ஓகேவா? இது மாதிரி ஈக்குவலைஸ் ஆட்டம் விட்டு வரும். இந்த இடத்துல ஈக்குவலைஸ் விட்டுருக்காங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு ஈக்குவலைஸ் விடுவோம். தட் இஸ் பை சைடை ஸ்வீப் பண்ணிடுச்சு அப்படின்னு உடனே அக்ரிசிவ் என்ட்ரிலாம் போகக்கூடாது. ஓகேவா? பொறுமையாக வெயிட் பண்ணணும். பை சைடு எடுத்து அந்த இடத்துல வச்ச ஹையை தட்ட வேண்டும். ஓகேவா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஹையை தட்டி தான் ஆகணும். ஓகேவா? ஏன்னா இது வந்து சப்போர்ட், இது என்னது ரெசிஸ்டன்ஸ், ரீட்டைலருக்கு ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ சம்திங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் மாற்றி சொல்லுவேன் கைஸ். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடாது. ஆனால் ரீட்டைல் கான்செப்ட் எனக்கு தெரியாது. அது முன்ன படித்தது, பல ஆதி காலத்தில் படித்தது. பட் இப்போ எனக்கு அது பெருசாக ஞாபகம்லாம் இல்லை. ஏன்னா நான் ஃபுல்லாக ஐசிடி வந்துட்டேன், அதனால அது பெருசாக ஞாபகம் இல்லை. பட் ஆனால் என்ன பண்ணுவாங்கங்கிறது கொஞ்சம் தெரியும். இது வந்து சின்னோண்டு ஸ்வீப் பண்ணிட்டு வேகமாக இந்த ஒரு எங்கல் ஸ்கேன் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸு மார்க்கெட் கீழே தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு செல்லு இங்கே தட்டுறா ஆள்லாம் இருக்காங்க. ஓகேவா? அவன் இந்த இடத்துல இந்த எங்கல் ஸ்கேனில் விட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் மேலே தூக்குன உடனே இதை பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி பை பண்ணுவாங்க. பை பண்ண உடனே திடீர்னு மார்க்கெட் கீழே விடுவான். இந்த இடத்துல ரீட்டைல் டபுள் சைட் ஆஃப் ரீட்டைல வந்து ட்ராப் பண்ணுவான். இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுவேன். எல்லாம் ட்ராப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சீரிஸ் ஆஃப் அப்க்ளோஸ் கேண்டில்ஸ் ஆர்டர் பிளாக். இட்ஸ் நாட் பீரிஷ் ஆர்டர் பிளாக், இட்ஸ் அ bearish ஆர்டர் பிளாக். ஓகேவா? இட்ஸ் அ bearish ஆர்டர் பிளாக். இன் திஸ் ஆர்டர் பிளாக், இந்த ஆர்டர் பிளாக் வந்து இப்படி சுடான்னு ஃபிளிப் ஆகும். இந்த இடத்துல தான் இந்த ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில், இந்த இடத்துல இது ஃபிளிப் ஆகாத வரைக்கும் இது என்னது, இட்ஸ் அ ஆர்டர் பிளாக், புல்லிஷ் ஆர்டர் பிளாக். இந்த இடத்துல ஒரு கோடை போட்டு வச்சுட்டு நீங்க வெயிட் பண்ணுவீங்க. இட்ஸ் அ புல்லிஷ் ஆர்டர் பிளாக், புல்லிஷ் ஆர்டர் பிளாக். புல்லிஷ் ஆர்டர் பிளாக் அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க. பட் அவன் இந்த லிக்விட் எடுத்ததை நீங்க கண்ணில் பார்க்கல அப்படின்னா, ஓகேவா, அவன் இது வரைக்கும் கரெக்டாக தான் வந்துகிட்டு இருப்பான். எப்படியே அப் ட்ரெண்டு தட்டிக்கிட்டே வருவான். எல்லா புல்லிஷ் அப்ரோச் ஸ்கேன்ல ரெஸ்பெக்ட் ஆகும். சடனாக உங்களுக்கு இந்த இடத்துக்கு வருவான். இந்த இடத்துக்கு வந்தோன்னு தான் இந்த புல்லிஷ் ஸ்கேன்லும் ரெஸ்பெக்ட் ஆகும்னு நினைப்பீங்க. இந்த இடத்துல லிக்விட்டியை பார்க்காம இருந்தா, ஓகேவா, லிக்விட்டி பார்த்தவன் தப்பிச்சிருவான் தெரியும். லிக்விட்டி பார்க்காம இருந்தா இங்க தட்டுவான், மேலே தூக்குவான், திரும்பி ஆர்டர் பிளாக்னு நினைச்சு பை அடிச்சா அப்பதான் நடக்கும் சம்பவம். என்ன பண்ணுவான்,
எப்படி எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதே மாதிரி ஆர்டர் பிளாக் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இன்வெஸ்ட் பண்ணி பிரேக்கர்னு பேரை மாற்றிக்குவோம். ஓகேவா? பேரை மாற்றி அங்கேருந்து செல்லு. அப்போ நீ இந்த இடத்துல பார்த்த எஃப்இஜி கேன்சல் என்ன இது எஃப்இஜி, இந்த இந்த ஆர்டர் பிளாக்கு இது எஃப்இஜி நீ பார்ப்ப. அந்த எஃப்இஜி என்ன ஆகும்? ஆர்டர் பிளாக்காக மாறும். எதுக்கு? பியரிஷ் டவுன் ட்ரெண்டுக்கு சீரிஸ் ஆஃப் க்ளோஸ் கேண்டில் இஸ் ஆர்டர் பிளாக் அப்படின்னு இது ஆர்டர் பிளாக்னு பேர் மாறும். அந்த ஆர்டர் பிளாக் அப்படிங்கிற பேருக்குள்ளதான் உனக்கு இங்க ஒரு எஃப்இஜி கிடைக்கும். அந்த எஃப்இஜி நீ இப்படி இழுத்து விட்டாதான் உனக்கு ஐஎஃப்இஜி அப்படின்னு பேர் கிடைக்கும். புரியுதா நான் சொல்றது? எல்லாமே அலைனா இருக்கு ஒரு இடத்துல, அந்த தான் நீ புடிங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட்ஸ் வெரி சிம்பிள். பிரேக்கர் இஸ் வெரி சிம்பிள். இதில் ஹை ப்ராபபிலிட்டி லோ ப்ராபபிலிட்டி சேம் தட். இந்த ஒரு அப்க்ளோஸ் கேண்டில்ஸை இந்த இடத்துல என்ன பண்றான், எங்கல்ஃப் பண்ணி வைக்கிறான் பார்த்தியா? நான் அப்படி இந்த டயக்ராம் நான் வரையும் போது கூட நான் மாற்றி வரைகிறது இல்லை, கரெக்டாக வரைகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு மைண்டில். ஓகேவா? ஸோ எங்கல்ஃப் பண்ணணும், பாடி க்ளோஸ் வைக்கணும். இட்ஸ் த எக்ஸாக்ட் டயக்ராம். நான் இப்படி வரையல பாரு, இப்படி உள்ள வந்து பாடி க்ளோஸ் வைக்கிற மாதிரியோ விக் வைக்கிற மாதிரியோ வரையல, எங்கல்ஃப் பண்ணுற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இட்ஸ் ஜஸ்ட் எங்கல்ஃப். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் இங்கே ஒரு 3 கேண்டிலுக்குள்ள எங்கல்ஃப் பண்ணணும். உனக்கு இந்த இடத்துல எஃப்இஜே வந்து ஐஎஃப்இஜே ஃபிளிப் ஆனால் இட்ஸ் ஆல்சோ ஹை ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஆல்சோ ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ நான் இது எல்லாமே சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் இது நான் சொல்லியிருப்பேன், இந்த இந்த டூல் ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல், இந்த ரூல் எடுத்து உங்களுக்கு இங்கே எம்எஸ்எஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து இப்படி வரைங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? எஸ், ஆல்சோ வரையலாம். இட்ஸ் நாட் ராங். ஓகேவா? இந்த எம்எஸ்எஸ் எந்த எந்த பாயிண்ட்ல வரைவீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இருக்க ஹை, ஸோ இந்த எம்எஸ்எஸ் பண்ணுச்சுல, இந்த எம்எஸ்எஸ் பண்ண கேண்டில்ஸ் வரைக்கும் இப்படி வரைவீங்க. ஸோ உங்களுக்கு மூவ்மெண்ட் அங்கே எங்கே கிடைக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான விஷயம். அது அந்த டூலை யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ மஸ்ட் நோ தட் மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக இருக்கக்கூடாது. என்ன ப்ரோ சொல்கிறேன்? மார்க்கெட் அக்ரெசிவாக இருந்தால் தான் ட்ரேட் எடுக்கணும். என்கிட்ட கேட்பீங்க, நான் டைம் அண்ட் ப்ரைஸில் சொல்லுவேன், மார்க்கெட் அக்ரெசிவாக இருக்கும்போது மட்டும் ட்ரேட் எடு அப்படின்னு. பட் ஆனால் இந்த டூல் வந்து மார்க்கெட் அக்ரெசிவாக இருக்கும்போது இந்த டூலை யூஸே பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த டூல் சொல்கிறபடி மார்க்கெட் அக்ரெசிவாக இருக்கும்போது கேட்காது. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக இருக்கும்போது ஜஸ்ட் இந்த ஃபிஜர் லேஸாக டேப் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கும். பட் ஆனால் இந்த டூல் என்ன சொல்லும் அப்படின்னா, உனக்கு வால்யூமில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு காட்டும். நீ இந்த இடம் வரைக்கும் வரும் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருப்ப. அதை விக்கு கூட விட மாட்டான். இந்த இடத்துல பிரேக்கர்ல இருந்து இந்த ஃபிஜர்ல இருந்து லைட்டாக டேப் பண்ணிட்டு இப்போ லேசாக இந்த இடத்துக்கு லேசாக விக்கு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வேகமாக போயிடுவான், மூவ்மெண்ட் விட்டுருவான். அந்த மாதிரி டைம்ல இந்த டூலை நீ யூஸ் பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட். மார்க்கெட் அக்ரெசிவாக இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடாது. மார்க்கெட் அக்ரெசிவாக இல்லை ப்ரோ, பொறுமையாக தான் ப்ரோ போகிறான் அப்படிங்கிற பட்சத்தில் நீ அதை யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ண அப்படின்னா உனக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஓகேவா கைஸ்? பட் அது அக்ரெசிவாக இருக்கும்போது யூ மஸ்ட் நோட் தட் வால்யூ ஹீட் மேப் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன், இண்டிகேட்டர் இந்த இடத்துல. ஓகேவா? இது ஸோ அது போட்டு பார்த்தா அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் கிட்ட என்ன உனக்கு 2 இடத்துல வால்யூம் கிடைக்கும். ஒன்று இந்த இடத்துல, இந்த ஒரு அப்க்ளோஸ் கேண்டில் இதுக்குள்ள ஆர்டர் பிளாக், அந்த இடத்துல உனக்கு வால்யூம் கிடைக்கும். ஏன்னா ரீட்டைல் ட்ரேடரும் நல்லா ட்ராப் ஆவான், இங்கே பிரேக் அவுட்டுங்கிறவங்களும் ட்ராப் ஆவான், இது இந்த இடத்துல செல் அடிச்சு இங்கே ஸ்டாப்ஸ் வச்சவனும் ட்ராப் ஆவான், இங்கே பை அடிச்சு கீழே செல் வச்சவனும் இந்த இடத்துல ட்ராப் ஆவான். ஸோ இந்த 2 கேண்டிலையும் வால்யூம் அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த இன்ஸ்டியூஷன் அல்கோஸ் வந்து இந்த இடத்துல இந்த கேண்டில் புல் கேண்டிலாக மாற்றணுங்கிறதுக்காக பை ஆர்டரும் போட்டுக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ மார்க்கெட்டை கீழே கொண்டு போகணுங்கிறதுக்காக செல் ஆர்டரும் இங்கே இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு கேண்டில் வந்து வால்யூம் அதிகமாக இருக்கும். இந்த கேண்டிலுக்குள்ள என்னென்னலாம் நடக்குதுன்னு நான் சொல்றேன். ஓகேவா? அந்த கேண்டிலுக்குள்ள என்னென்ன நடக்குது, அந்த நேரத்துல ரீட்டைலர் என்ன நினைக்கிறான், அந்த நேரத்துல அல்கோஸ் என்னென்ன பண்ணுது, யூ வாண்ட் டு நோட் தட். அது உனக்கு புரிஞ்சே ஆகணும். இது ரெசிஸ்டன்ஸ் எங்கல்ஃப் ஆகுது. இந்த இடத்துல இந்த கேண்டில் எங்கல்ஃப் பண்ண உடனே நெக்ஸ்ட் கேண்டில் ரீட்டைலர் வந்து ஜஸ்ட் டேக் செல். ஓகேவா? இந்த ஓப்பன் பிரைஸ்லேயே செல்லு. ஸ்டாப்ஸ் அபோவ் டிபி வந்து அவங்க எவ்வளோ வைப்பாங்கன்னா 1:2. அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. இட்ஸ் டேக் ஸ்டாப் அவுட். இந்த இடத்துல ஸ்டாப் அவுட். ஸோ தென் த ரீட்டைலர் கோஸ் இட்ஸ் அ பிரேக் அவுட் இந்த கேண்டலோட
stops below this low. TP just 1:2 அது மாதிரி இருக்கும். ஸோ தென் அது வந்து இந்த இடத்துல ஸ்டாப் ஆகும். பட் இந்த இடத்துல அல்கோஸ் இந்த ஒரு கிரீன் கேண்டில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது ஜஸ்ட் டூ இந்த கேண்டில் கிரீனா மாத்திரம் புல் கேண்டிலா மாத்தணுங்கிறதுக்காக பை ஆர்டர்ஸ் அண்ட் மார்க்கெட் கீழே உழுவும் போது இது ப்ராஃபிட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக செல் ஆர்டர்ஸ். ரெண்டுமே இந்த ஆர்டர் பிளாக்ல இன்ஜெக்ட் ஆகும். நீ லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் இதை பிடிச்சிருந்த அப்படின்னா அங்கே ஆர்டர் இருக்காது, இந்த இடத்துல ஆர்டர் இருக்கும், எஃப்இஜி கொடுத்துருக்கும். திஸ் இஸ் த ஆர்டர் பிளாக். ஓகேவா? ஸோ தென் மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகும். எதுக்கு? இந்த அப்க்ளோஸ் கேண்டில் ஆர்டர் போட்ட இடத்துல இங்க ரெகுலராக ஸ்டாப் அவுட் பண்ணுச்சு, இங்க இருந்து கீழே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்டாப்ஸ் வச்சிருக்காங்களே, இங்க பை பண்ணிட்டு இங்க பிரேக் அவுட்டுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கவனுக்கும் இங்க ஸ்டாப்ஸ் அடிச்சுது. ஓகேவா? ரெண்டு பேத்துக்கு ஸ்டாப்ஸ் முடிஞ்சுதா? இவன் ட்ரேட் தூக்கி போட்டுடலாம். இப்படி ஸ்டாப் ரெண்டு பக்கமும் ரீட்டைல ஸ்டாப் அவுட். தென் இன்ஸ்டிடியூஷன் அதாவது அல்கோஸ் வந்து இங்க ஆர்டர் போனா இது வந்து வால்யூம் அதிகமா இருக்கும், இது வந்து இதுவும் வால்யூம் அதிகமா இருக்கும், இது ஸ்டாப்ஸ் டேக் பண்ணிருக்கு. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட், இந்த ரெண்டு பிளாக் மட்டும்தான் ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக இது ஒரு பியர் கேண்டிலா மாறணும். இது பியர் கேண்டிலா மாற்றும் போது இதை டெஃபினெட்லி ஒரு பியர் கேண்டிலா மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அல்கோஸ் வந்து வேகமாக செல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இதில் ஆர்டர் அதிகமாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி இதில் வந்து ஆர்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் இதில் கொஞ்சம் ஆர்டர்ஸ் கம்மியாகவும் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஓகேவா? ஏன்னா இந்த ஆர்டர் பிளாக் அப்படிங்கிற இடத்துல ஆர்டர்ஸ் நிறைய இருக்கும். ஓகேவா? ஏன்னா இது ரெண்டு பக்கம் ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்கு அண்ட் ஆல்சோ அல்கோஸ் இன்ஜெக்ட் பண்ணுது ஆர்டர்ஸை, டபுள் சைடு ஆர்டர் இன்ஜெக்ட் பண்ணுது இந்த இடத்துல. ஸோ வால்யூம் அதிகமாக இருக்கும், ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து சிங்கிள் சைடு மட்டும்தான் அல்கோஸ் வந்து ஆர்டர் இன்ஜெக்ட் பண்ணும். அந்த ட்ராப் பண்ணுறது ஒன் சைட் ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர் ட்ராப் பண்ணுது. ஸோ இதோட வால்யூம் இதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக இருக்கும், ஆர்டர் பிளாக்கை கம்பேர் பண்ணும்போது எஃப்இஜியில் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் திரும்பி வர வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் போட்ட இடம், அந்த அல்கோஸ் ஆர்டர் போட்ட இடத்துக்கு மார்க்கெட் வராது, வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த ஆர்டர் போட்ட இடத்த மார்க்கெட் வந்து ஜஸ்ட் விக் வந்து டாப் பண்ணிட்டு போகலாம். இட்ஸ் நாட் இந்த இடத்துல எஃப்இஜி கொடுத்துருச்சுன்னா ஒரு இந்த ஒரு டோஜி கேண்டிலாட்டம் வச்சு நெக்ஸ்ட் கேண்டில் அது சும்மா லேசா டேப் பண்ணிட்டு போறது இட்ஸ் நார்மல், அது பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனால் பெரிய மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுப்பான், எம்எஸ்எஸ் வந்து கொடுக்கும், இப்படி வந்து வைப்பான். இது மாதிரி இவ்வளவு பெரிய மூவ்மெண்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் அப்போதான் சம் ட்ரேடர்ஸ் நான் எல்லாத்தையும் சொல்லல, சம் பீப்புள், ஓகேவா, சம் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணுவாங்க. ப்ரோ அவன் வருவான் ப்ரோ, இது என்ன கேண்டில், இட்ஸ் கிரீன் கேண்டில், இப்படி இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் தான் பீப்புள் ஆஸ் வெயிட், அவன் வருவான், இந்த ஆர்டர் பிளாக் வருவான்னு வெயிட் பண்ணுறதும் சரி, இந்த பிரேக்கருக்கு வருவான்னு வெயிட் பண்ணுறதும் சரி, அதுவும் இந்த எஃப்இஜிக்கு வருவான்னு வெயிட் பண்ணுறதும் சரி, இட்ஸ் நாட், அது வர வாய்ப்பே இல்லை. மோஸ்ட் ப்ராபப்லி இங்க வந்து மூவ்மெண்ட் இப்படி வேகமாக கொடுக்குறான் அப்படின்னா இந்த கேண்டிலே வந்து உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும், ஒரு பியர் கேண்டிலாக தான் வரும். ஆஃப்கோர்ஸ் பிளாக்காக தான் வரும், உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டிலாக வராது. ஏன்னா அந்த அளவு மார்க்கெட்ல அக்ரெசிவ் இருக்கு, அக்ரெசிவா மார்க்கெட்டை புஷ் பண்ணுது அல்கோஸ். இந்த இடத்துல திரும்பி இதுக்கு அடுத்து ஒரு கேண்டில் கிடைக்கும், இப்படி கிடைக்கும். அப்போதான் இந்த இடத்துல தான் என்ன நடக்கும்னா, ஆல்வேஸ் யூஸ், இப்போ இன் கேஸ் நீங்க யூஸ் பண்ணா இதை தான் நீங்க எஃப்இஜியா யூஸ் பண்ணிக்கணும், ஆல்ரெடி சொல்றது அதுதான். இந்த இடத்துல மார்க்கெட் அக்ரெசிவா அல்கோஸ் வந்து அக்ரெசிவா புஷ் பண்ணிட்டு இருக்கும் போது நீ உன்னோட என்ட்ரியை வந்து இந்த இடத்துல போட்டு வச்சுன்னா எப்படி என்ட்ரி கிடைக்கும்? இந்த இடத்துல நீ என்ட்ரி போடுற, இப்படிதான் என்ட்ரி போடுற, நானும் பாக்குறேன். இங்க போட்டு இங்க வச்சுக்கிறது ஸ்டாப்ஸ், பரவாயில்ல 1:2 கிடைச்சா போதும். பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த அளவு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மேல ஒரு எஃப்இஜி கிடக்குது, அவன் கொடுக்க மாட்டானா நம்புறது இல்லை ஒரு சிலர். இங்க இருக்க பிரேக்கர், ப்ரோ நான் இந்த பிரேக்கர்ல போய் ஆர்டர் போடுறேன் ப்ரோ, ஓகேவா, அப்படியும் போடுறது. நான் ஆர்டர் பிளாக் ஒரு 50% ஆர்டர் போடுறேன் ப்ரோ, அதான் என்ன சொல்றது, ஓகேவா, அந்த இடத்துக்கு வராதுன்னா வராது, அவ்வளவுதான். ஓகேவா, மார்க்கெட் அக்ரெசிவா இருக்கும் போது இந்த சிஸ்ட் கிடைச்ச உடனே நல்லா என்ட்ரி போட்டு போயிடுறேன், ஐஎஃப்இஜி கிடைச்ச உடனே என்ட்ரி போட்டு போயிடுறேன். என்னோட என்ட்ரி வந்து டிஃபர் ஆகும், ஓகேவா. ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்னோட என்ட்ரிஸ் மாத்திக்குவேன், தட்ஸ் இட். ஆனா இந்த இடத்துல எஃப்இஜி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துக்கு வராது, இட்ஸ் லைக் அ பிரேக் அவே, அந்த இடத்துக்கு வராது. ஸோ தட்ஸ் இட் கைஸ்.
நம்ம வந்து இப்போ என்னென்னலாம் பார்த்தோம்னா ஆர்டர் பிளாக் பார்த்தோம், பிரேக்கர் பிளாக் பார்த்தோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ எவரி என்ன சொல்றது, அப்போஸ் எவரி பை ப்ரோக்ராம் அல்கோஸுக்கு அது அப் ட்ரெண்ட்னு பேர் ஆகாது, பை ப்ரோக்ராம். ஓகேவா? எவரி அப் ட்ரெண்ட், ஓகேவா, இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு டவுன் க்ளோஸ் கேண்டிலுமே வந்து ரெஸ்பெக்ட் ஆகணும். என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னா, ஒவ்வொரு டவுன் க்ளோஸ் கேண்டிலுமே ரெஸ்பெக்ட் ஆகணும். இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த ஒரு டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் இருக்குல்ல, இது வந்து ரெஸ்பெக்ட் ஆகணும். ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் ஆகணும், அதுதான் ஆகணும், வேற வழி இல்லை. புல்லிஷ், இது புல்லிஷ் ஆர்டர் பிளாக் அப்படின்னு பேர் வைக்காட்டியும் இட்ஸ் அ டவுன் க்ளோஸ் கேண்டில் ரெஸ்பெக்ட் ஆகணும். அப்பனா தான் அந்த ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். இஃப் இன் கேஸ் அந்த ஆர்டர், அந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்து ரெஸ்பெக்ட் ஆகலை அப்படின்னா அது வந்து வீக்கா இருக்கு, அந்த ட்ரெண்ட் வந்து வீக்கா இருக்குன்னு அர்த்தம். யூ வாண்ட் டு நோட் தட், யூ வாண்ட் டு நோட் தட். அப் ட்ரெண்ட்ல வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது மார்க்கெட் வேகமா வருது. ஸோ இந்த இடத்துல டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ், இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா அது வந்து அந்த அப் ட்ரெண்ட் தான், அது அப் ட்ரெண்ட் தான். அந்த அப் ட்ரெண்ட்லயே மார்க்கெட் வந்து என்னன்னா ஸ்ட்ராங்கா நம்ம கிட்ட சொல்லுது, நான் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஓகேவா? அது அப் க்ளோஸ் கேண்டில்ஸ், ஐ மீன் டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸை ரெஸ்பெக்ட் பண்றதுனால. ஓகேவா? இஃப் இன் கேஸ் இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணாம, ஓகேவா, டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணாம கீழே விழுவுது அப்படின்னா அண்ட் அப் க்ளோஸ் கேண்டில்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னா ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ தென் த அப் க்ளோஸ் கேண்டில்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுது, டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுது தான் இட்ஸ் அப் ட்ரெண்ட், ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட். மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுது, இட்ஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர்டர் பிளாக் எஃபிஜின்னு சொல்ற மாதிரி இட்ஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி ட்ரெண்ட், ஹை ப்ராபபிள் ட்ரெண்ட். ஓகேவா? அதே ஒரு டவுன் ட்ரெண்டா இருக்குது ப்ரோ. ஓகேவா? ஒரு டவுன் ட்ரெண்டா இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு அப்க்ளோஸ் கேண்டில்ஸையும், இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு அப்க்ளோஸ் கேண்டில்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே விழுவணும், ட்ராப் ஆகணும். அப்பதான் அது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி டவுன் ட்ரெண்ட். ஆர்எல்ஸ் அதை ரெஸ்பெக்ட் பண்ணாம மேலே போயிட்டு திரும்பி வந்து விழுவுது அப்படின்னா அது மாதிரி போகுதுன்னா இட்ஸ் நாட் ஹை ப்ராபபிலிட்டி, இட்ஸ் நாட் ஹை ப்ராபபிலிட்டி. அது வந்து என்னது, இட்ஸ் லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷன். ஸோ இட்ஸ் அ டெய்லி சார்ட் ஆஃப் தி ஹீரோவா. ஓகே, யா, இட்ஸ் அ டெய்லி சார்ட். இந்த ஒன் டே அந்த டெய்லி சார்ட்ல வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டெய்லியோட லோ மார்க் பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் ட்ராப் டு 4 ஹவர். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஸோ நான் சொன்னது தான். அப்கோர்ஸ் ஒரு லிக்விடிட்டி மார்க்கெட் தட்டுனுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த லோவை தட்டணும்னு நான் சொல்லுவேன்னா, இந்த லோ, அந்த லோஸை திரும்பி தட்டணும் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, தட்டுனுச்சா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கு, ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலே வந்து என்ன ஆயிருக்கு, அப்க்ளோஸ் கேண்டில் தான். இது கேப் அப் நடந்திருக்கு. ஓகேவா? அப்கோர்ஸ் இட்ஸ் அ கேப் அப். ஆக்சுவலி எப்படி இது இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா இப்படி கரெக்டாக வரைய முடியல. அரௌண்ட், ஓகேவா? என்ன பண்றது, இந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு பிரெயின் வேலை செய்யாது. இட்ஸ் அ கேப் அப், பட் இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னா இந்த இது வந்து க்ளோஸ் ஆன ப்ரைஸ் நோட் பண்ணாங்க. இது ஜஸ்ட் நோட் த க்ளோஸ் ப்ரைஸ். ஓகேவா? இங்க க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ தென் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலி ஒரு கேண்டில் எங்க க்ளோஸ் ஆகுதோ நெக்ஸ்ட் கேண்டில் அந்த இடத்துல ஓப்பன் ஆகிறது அர்த்தம். எல்லா கேண்டிலும் அப்படிதான் ஓப்பன் ஆகும். இது கேப் அப் இல்லாம இருந்ததுன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் வேகமா மேல போயிருக்கும். அப்ப சிங்கிள் கேண்டில் கிவ் த சிஸ்ட். வேர் இஸ் த சிஸ்ட்? திஸ் இஸ் த சிஸ்ட். ஓகேவா? ஓகே, திஸ் இஸ் த சிஸ்ட். I want to say just now. Okay,
ஒரே கேண்டில் சிஸ்ட் கொடுத்துருக்கு. இது கேப் அப் அப்படிங்கிறதுனால அப்படி இஃப் இன்கேஸ் கேப் அப்பா இல்லாமல் இருந்தா இதே இடத்துல ஓப்பன் ஆயிருந்தா வித்தின் 1 or அந்த 3 கேண்டில்ஸ்குள்ளேயே நம்மளுக்கு சிஸ்ட் கிடைச்சிருக்கும். வி ஹாவ் த சிஸ்ட். ஓகேவா, திஸ் இஸ் சிஸ்ட். இது இந்த லாஸ்ட் அப்க்ளோஸ் கேண்டில்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். இது அப்க்ளோஸ் கேண்டில்ஸ். ஓகேவா, இது என்னது, திஸ் இஸ் ஆர்டர் பிளாக் ஃபார் டவுன் ட்ரெண்ட். இது வந்து இந்த கீழே மார்க்கெட்டை கீழே தள்ளுறதுக்கு அப்க்ளோஸ் கேண்டில்ஸ். பட் இதை ரெஸ்பெக்ட் பண்ணல, மார்க்கெட் இதை இன்வெஸ்ட் பண்ணிருச்சு. ஸோ இட்ஸ் அ பிரேக்கர். ஸோ இப்போதான் உங்களுக்கு சந்தேகம் வரும், ப்ரோ இது சீரீஸ் ஆஃப் அப்க்ளோஸ் கேண்டில், திஸ் இஸ் ஆர்டர் பிளாக். நான் எதை சிஸ்டம்ங்கிறனோ அதுதான் ஆர்டர் பிளாக், புல்லிஷ் ஆர்டர் பிளாக். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல விக்கு தான் என்ன பண்ணியிருக்கு, ஆர்டர் பிளாக் வந்து டேமேஜ் பண்ணியிருக்கு. பட் பாடி க்ளோஸ் வைக்கல. ஓகேவா, எக்ஸாக்டாக நடக்குதா? நான் ரேண்டமாக ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி லிக்விடிட்டி இருந்தது நான் எடுத்தேன். பட் அங்கேயும் தான் நடந்திருக்குது. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் அப் ட்ரெண்ட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் நினைக்கலாம் இது என்னது, இந்த டீலிங் ரேஞ்செலாம் தூக்கி போட்டுட்டு இருக்கலாம், 50% வரும்ட்டு. அதான் வராது. ஓகேவா, அதான் ட்ரெண்டை பிடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு மேலே போகிறான். அவன் எங்கே வரப்போகிறான்? இந்த அக்ரெசிவ்னஸ் எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் தான் டவுன் கேண்டில்ஸை நீங்கள் அதிகம் பார்க்க முடியும். இதோட அந்த அப் ட்ரெண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட் வந்து அக்ரெசிவாக இவ்வளோ தூரம் மேலே போகுது, அதுக்கப்புறம் தான் உனக்கு டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸே வர ஆரம்பிக்கும் மேக்ஸிமம். இந்த இடத்துல தான் இங்கே பாரு, இந்த இடம் இதுல தான் அந்த அக்ரெசிவ்னஸே குறையுது. இந்த அக்ரெசிவ்னஸ் குறைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவன் ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே எடுக்க வரான். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே கன்சால்டேட்டு சாப் அடிச்சுட்டு பொறுமையாக மூவ்மெண்ட் கொடுக்கலாம். இல்லை எதுக்கு சொல்லணும். ஓகே, ஆல்வேஸ் திஸ் இஸ் த திங். லிக்விடிட்டி அது ஒரு தடவை எடுத்துட்டான் அப்படின்னா ஆர்டர் பிளாக். ஓகேவா, இந்த அப்க்ளோஸ் கேண்டில்ஸ் பிரேக்கர் ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இந்த அப்க்ளோஸ் கேண்டில்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணா அப்படின்னா இட்ஸ் டவுன் ட்ரெண்ட். அதை டவுன் ட்ரெண்ட் இல்லாமல் அதை ஃப்ளிப் பண்ணிட்டு மேலே போயிட்டான் அப்படின்னா அப் ட்ரெண்டு, அது பிரேக்கராக பேர் மாறிடும். அண்ட் ஆல்சோ யூ கேன் யூஸ். ஸோ இந்த இடத்துல we did not have எஃப்இஜி இல்லை. எஃப்இஜி இருக்கு கைஸ். இந்த இடம் இந்த கேண்டில் தான் எஃப்இஜி. எப்படா சொல்கிறேன்னா, இந்த கேண்டில் வந்து இந்த ஓப்பன் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்திருந்தாலும் இந்த இதுக்கும் மூணாவது கேண்டிலுக்கும் போடும்போது இது எஃப்இஜியாக தான் வரும். ஓகேவா, அண்ட் ஆல்சோ கேப். நான் வந்து எப்பயுமே சொல்லுவேன் கேப் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி திங். ஓகேவா, திஸ் இஸ் த கேப். இந்த க்ளோஸுக்கு இந்த ஓப்பன் நோட்டில் இருக்கிறது இட்ஸ் நாட் எஃப்இஜி, இட்ஸ் அ கேப், வீக்லி கேப். ஓகேவா, ஐ ஜஸ்ட் டூ திஸ் எவ்ரிதிங். என்ன சார்ட்டாக இருந்தாலும் சரி. ஓகேவா, இதான் நடக்கும். ஸோ ஓகே, நான் அனதர் எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் பை சைட் லிக்விடிட்டி. பை சைட் லிக்விடிட்டி அப்படின்னா யூ கேன் சி தட் இட்ஸ் அ லண்டன். நான் உங்களுக்கு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி காட்டுறேன். Asia is give the equal highs. Same the highs London மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, சேம் த ஹைஸை லண்டனும் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். நியூயார்க்கில் தட்டுறான். ஓகேவா, தட்டல் தட்டியிருக்கு. ஸோ லிக்விடிட்டி தட்டினா யூ கோ டு லோ டைம் ஃப்ரேம். ஓகேவா, யூ மஸ்ட் கோ டு லோ டைம் ஃப்ரேம். ஓகே, தட்டியிருக்கு. ஸோ இதுக்கு தான் 1 minute சார்ட் அவ்வளோ. இட்ஸ் ஓகே, நோ வரிஸ். நம்மளுக்கு இந்த இடத்துல எல்லாமே என்ன காப்பாற்றும், டைம் காப்பாற்றும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல இதை வந்து தொடவே இல்லை. இந்த செல் சைடு லிக்விடிட்டியை அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கு, இந்த இடத்துல ஈக்குவலைஸ் பண்ணிருக்கு. திடீர்னு ஸ்லீப், இது என்ன பண்ணிருக்கு, நாட் ஸ்லீப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வாண்ட் டு வெயிட் அ கரெக்ட் டைம் டு அலைன். ஓகேவா, டைம் வரைக்கும் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறது எங்கே, நியூயார்க்கில். லண்டன் ஆர் நியூயார்க், அது மட்டும் தான் மேக்ஸிமம் ட்ரேட் எடுப்போம், மற்ற டைமில் எடுக்க மாட்டோம். கீழே டைமை பார்த்துக்கோ. ஓகேவா, என்ன டைம், 5:31, 5:27, இதெல்லாம் நீ டைம் ட்ரேட் எடுக்க போறியா? நேவர். ஓகேவா, மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கெல்லாம் இந்த லெக்கு கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்மான லெக்காகவே இருந்தாலும் ட்ரேட் எடுக்க மாட்டோம். நம்மளுக்கு தேவை 7.
7க்கு அப்புறம் கிடைக்கிற லெக். ஓகேவா, இங்க தான் 7க்கு அப்புறம் கிடைக்கிற லெக். திஸ் இஸ் 8. ஓகேவா, 8. இந்த லெக்ல தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகேவா, பட் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் எங்கே கிடைச்சிருக்கு? இங்கேயே கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவல் ஹைஸ் வச்சிருக்கு, அந்த அந்த பை சைடு லிக்விடிட்டி அதை எடுத்திருக்கு. தென் அந்த எடுத்த உடனே அதை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் மட்டுமே, ஃபாரெக்ஸ் மட்டுமே இப்படிதான் இருக்கு. ஓகேவா, ஐ ஹேட் ஃபாரெக்ஸ். டேரக்டாக சொன்னால் ஐ ஹேட் ஃபாரெக்ஸ். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து என்னோட ரூல்ஸ் அவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணும். ஒரு தடவை லிக்விடிட்டியை தட்டினானா அதை திரும்பி தட்ட மாட்டான். ஆனால் ஃபாரெக்ஸ் வந்து எவ்வளோ கட்டுப்பேற்றுறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடவை லிக்விடிட்டியை தட்டிட்டானா திரும்பி அதை தட்டி விட்டு திரும்பி ஒரு தடவை கூட தட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் எனக்கு ஃபாரெக்ஸில் எனக்கு கடுப்பாக ஒரு விஷயமே. ஓகேவா, பட் ஃபியூச்சர்ஸ்ல அப்படிலாம் இருக்கு. ஒரு தடவை ஸ்டாப் பண்ணி மேனிபுலேஷன் பண்ணிட்டான், அப்புறம் ஸ்ட்ரைட்டாக டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிடும். திரும்பி அதை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்க மாட்டான். பட் ஃபாரெக்ஸ் இட்ஸ் நியூ மேனிபுலேஷன் அகைன் அண்ட் அகைன். அதான் எனக்கு டென்ஷன் ஆகும். ஸோ இட்ஸ் ஓகே, பட் டோன்ட் வரி, இது நடந்துருச்சு. பட் இந்த டைம்ல நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. நம்ம டைம் இஸ் 7. ஆஃப்டர் த 7. ஓகேவா, வேர் இஸ் 7? இன் திஸ் டைம் we want to wait a high to be taken. ஓகேவா, நான் சொல்றேன் புரியுதா? நம்ம வந்து எதுக்கு வெயிட் பண்ணணும்? இந்த டைம் கிடைச்சதுக்கு அப்புறமும் இந்த லிக்விடிட்டி கிடைச்சிச்சு, கீழே தான் போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்பயும் நம்ம எதுக்காக வெயிட் பண்ணணும்? we want to wait for stop and. ஓகேவா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். இட்ஸ் டவுன் ட்ரெண்ட். ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை, ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை எடுத்து இன்டர்மீடியட் டேர்ம் ஹை கிரியேட் பண்ணாதான் மார்க்கெட் வேகமாக கீழே விழுவும். ஓகேவா, என்ன ட்ரெண்டா இருந்தாலும் சரி, அவன் வந்து பக்கத்தில் இருக்க லிக்விடிட்டி தட்டணும். இதுதான் ரூல். இதை தட்டினா இட்ஸ் ஹை ப்ராபபிலிட்டி லெக். இந்த இடத்துல நம்ம ட்ரேடை போட்டு அமைதியாக உட்காந்துடலாம். ஏன்னா அது திரும்பி ஸ்டாப் லாஸ் அங்கே இருக்க ஸ்டாப் லாஸ் தான் அடிக்காது. அதே ஷார்ட் டேர்மில் போட்டோம்னா அது ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இட்ஸ் அன்பிரடிக்டபிள். ஸோ சேம் தட் இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை. மார்க் அவுட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஓகேவா, இது ஷார்ட் டேர்ம். இது என்னது? இட்ஸ் அ ஹை, ஸ்விங் ஹை. இது ஷார்ட் டேர்ம். ஓகேவா, இட்ஸ் ஈக்குவல் ஹைஸ். ப்ரோ இது ஷார்ட் டேர்ம் தட்டி இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாடி எங்க மேலே வைக்கல. இது வந்து ஜஸ்ட் ஈக்குவல் ஹைஸ். நான் பார்க்க போகிறது இதுதான். ஏன் அப்படின்னா இந்த 7க்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது? இட்ஸ் லைக் அ ரேஞ்ச். அப்படியே ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் கிடக்குறான். அண்ட் ஆல்சோ இங்கே ஈக்குவல் ஹைஸ் வச்சிருக்கான். ஈக்குவல் ஹைஸ் வச்சா என்ன அர்த்தம்? நான் வந்து தட்டு வேண்டாம், கூடிய சீக்கிரத்தில் வந்து தட்டு வேண்டாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா, இது என்ன பண்ணிருக்கு? தட்டிருக்கு, வேகமா மேலே பறந்துருக்கு. வித்தின் அவர் டைம், நம்ம டைம்ல எப்ப 7:57 அப்புறம் வேகமா மேலே மூவ்மெண்ட் கொடுத்தான். ஓகேவா, 1 2 ஷார்ட் டேர்ம் ஹைஸ் தட்டப்பட்டது. ஓகேவா, ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை தட்டினாலே அது இன்டர்மீடியட்டா ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ஸோ யூ டி நாட் வாண்ட் டு வெயிட் டு டேக் திஸ். இந்த எடுக்கணும் அப்படின்னா நீ வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ இவன் இங்க தட்டி உனக்கு சிஸ்ட் கொடுக்கணும். இந்த கிரீன் கேன் ஃபுல்லாவே என்னது? இட்ஸ் ஆர்டர் பிளாக். அப்ப இது ஃபுல்லாவே சிஸ்ட் வைக்கணும், நீ வெயிட் பண்ணுவ. அஃப்கோர்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதுதான் உனக்கு சிஸ்டா இருக்கும். இந்த பாயிண்ட் உனக்கு சிஸ்ட் பாயிண்டா இருக்கும். ஓகேவா, ஆனா உனக்கு இங்க ஒரு அப்ளோஸ் கேண்டில் வந்தான் பாரு. இந்த ஒரு அப்ளோஸ் கேண்டில் நான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இது கீழே வந்தான். பட் இந்த இடத்துல இந்த ஒரு கேண்டில் என்ன கேண்டில்? அப்ளோஸ் கேண்டில். இந்த கேண்டிலுக்குள்ள இந்த அப்ளோஸ் கேண்டில் மாட்ட கிடையாது. ஓப்பன் ஆன பிரைஸ் 2 1. இது க்ளோஸ் ஆனதும் இது ஓப்பன் ஆனதும் ஒரே பிரைஸ். ஆனா மேல போய் இந்த என்னது? இந்த கேண்டில் தாண்டி தான் பாடி இருக்கு. ஓகேவா, இதுக்குள்ளதான் இந்த கேண்டில் இருக்கு. ஏன்னா இது 2 ஓப்பன் பிரைஸ் 1. இந்த 2 கேண்டிலோட ஓப்பன் பிரைஸ் இது அப்ளோஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகுறதும் அடுத்து டவுன் க்ளோஸ் கேண்டில் ஓப்பன் ஆகுறது ஒரே பிரைஸ். ஸோ இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் இதுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. ஓகேவா, இப்ப இந்த அப்ளோஸ் கேண்டிலோட இந்த அப்ளோஸ் கேண்டில் இருக்கா? இந்த அப்ளோஸ் கேண்டில் இந்த அப்ளோஸ் கேண்டில் வந்து பேரண்ட் கேண்டில். இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்து இன்சைடு பார். இந்த ஒரு அப்ளோஸ் கேண்டில் இருக்குல்ல,
இன் திஸ் அப் க்ளோஸ் கேண்டில். இது வந்து இந்த இன்சைட் பாரா இல்லாம அதை தாண்டி பாடி க்ளோஸ் மேல வச்சிருக்கு. பாடிக்கு பாடி மேலதான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்ப உன்னோட சிஸ்ட் வந்து இந்த கேண்டில் வரும்போது இந்த இடத்துக்கு உனக்கு சிஸ்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் ஆனா இந்த கேண்டில் உனக்கு வைக்கல. ஸோ நெக்ஸ்ட் இந்த கேண்டிலா மாறும். இந்த கிரீன் கேண்டில் உனக்கு கிடைச்ச உடனே இது வந்து சிஸ்ட் கேண்டிலா மாறும். ஓகேவா? சிஸ்ட் கேண்டிலா மாறும். லாஸ்ட் சீரீஸ் ஆஃப் அப்க்ளோஸ் கேண்டில் சிஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா? இது என்னது? சிஸ்ட் இல்ல ப்ரோ, நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பார்க்குறேன். இது என்னது? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ஆக்சுவலி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இதுதான். ஓகேவா? திஸ் இஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். That is the MSS. Okay, this is the MSS. ஓகேவா? ஸோ நவ் நீ சிஸ்ட் பார்த்த அப்படின்னா இந்த கேண்டில் இவ்வளோ பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்த உடனே உன்னோட என்ட்ரி இந்த இடத்துல இருக்கும். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது க்ளோசிங்லேயே இருக்கும். ஓகேவா? ரீசெண்ட் ஸ்விங் ஹை, ரீசெண்ட் ஸ்விங் ஹை. நான் இந்த கேண்டிலோட ஹையில் வைக்க சொல்லல. இந்த கேண்டிலோட இந்த இந்த ஒரு கிரீன் கேண்டிலோட ஹையை நெக்ஸ்ட் கேண்டில் எடுத்திருக்கு. இந்த நெக்ஸ்ட் கேண்டிலோட ஹை இந்த கேண்டில் எடுக்கல. 3 கேண்டில் பேட்டர்ன் ஸ்விங் ஹை ஞாபகம் இருக்கா? ஓகேவா? அந்த இடத்துல இருந்து யூ கேன் டார்கெட் யுவர் லிக்விடிட்டி. திஸ் லிக்விடிட்டி இஸ் பிரைமரி. இங்க வந்து இந்த ஈக்குவல் ஃபர்ஸ்ட், அடுத்து 2 3 அப்படின்னு நம்ம டிபிஎஸை ஸ்பிளிட் பண்ணிட்டு போவோம். ஸோ அரவுண்ட் 6 hour ட்ரேட். ஓகேவா? ஓகே, அரௌண்ட் 6 hour ரொம்ப கம்மியான டைம்ல தான் இது கிடைச்சிருக்கு. வேகமாக மார்க்கெட் வந்து டேப் பண்ணிட்டு போயிருக்கு. ஓகேவா? ஓகே, ஸோ இப்படிதான் ட்ரேட் எடுக்கும். ஆக்சுவலி இப்படிதான். ஓகேவா? வித்தவுட் அ டைம், டைம் கிடைக்காம கண்ணை மூடிட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாது. டைம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல சிஸ்டம் வச்சு டைரக்டா என்ட்ரி ஆன பிரேக்கரை பத்தி நான் பேசவே இல்லை. ஓகேவா? ஐ டிட் நாட் இதை புட் பிரேக்கர். வை பிகாஸ் இந்த இடத்துல பிரேக்கரே இல்லை. நான் சொன்னேன்ல, இந்த மூமெண்ட்டுக்கு இந்த இடத்துல இந்த ஹைஸ் வந்து இங்க தட்டி இருந்தா இந்த இடத்துல பிரேக்கர் கிடைச்சிருக்கும். பட் பிரேக்கர் கிடைக்கல இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இஃப் திஸ் இஸ் அவர் பிரேக்கர், இந்த இடத்துல இந்த ஒரு கேண்டில் தான் நம்மளுக்கு பிரேக்கரா இருக்கும். ஓகேவா? பிரேக்கருக்கு பிரைஸ் என்ன பண்ணல. இட்ஸ் நாட் லைக் டு ரீட்ரேட். கைஸ் ஒன் செகண்ட் கைஸ், 1 second. எல்லாம் இந்த பிரேக்கர் வந்து இந்த ஒரு கேண்டிலுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான். யூ கேன் see that. இந்த ஒரு கிரீன் கேண்டிலுக்குள்ள இந்த ஃபுல் கேண்டில்ஸும் அக்யூமுலேட் ஆகுது. இது என்ன சொல்றது? பேரண்ட் கேண்டிலா இருக்கு, அப்படியே போயிட்டான். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் இது வந்து ஆர்டர் பிளாக் இல்லை. இது ஆர்டர் பிளாக் இல்லை, அது ஃபிளிப் ஆன பிரேக்கர் பிளாக்கும் இது இல்லை. ஸோ அப்போ திஸ் மூமெண்ட் இதுதான், இதுக்குள்ளதான் மார்க்கெட் எங்கேயுமே மாட்டாம கிடக்கலாம். ஓகேவா? இதுதான், இந்த மூமெண்ட் எங்கேயுமே மாட்டல. ஸோ திஸ் இஸ் த பிரேக்கர். அப்படி ஆகிறதுனால திஸ் இஸ் த பிரேக்கர். ஓகேவா கைஸ்? இங்க வச்ச மாத்திர அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நான் ரியாலிட்டியா சொல்றேன். இந்த ஒரு கிரீன் கேண்ட்ல பாருங்க. ஓகேவா? இதை வந்து பிரேக்கர் தானே, பிரேக்கர் பேர் வைக்கிறேன் ஃபர்ஸ்ட். பிரேக்கர். ஸோ நான் இந்த ஒரு கிரீன் கேண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணு. ஓகேவா? இந்த ஒரு கேண்டில், இந்த கேண்டிலோட பாடிஸ்குள்ளேயே இவ்வளவு கேண்டிலும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் சொன்ன இந்த கடைசி பியரிஷ் கேண்டிலும் அதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து இந்த பேரண்ட் பாடி என்ன கலரோ அதே கலரை டைரக்டா கொண்டு வந்துடுறானே தவிர இந்த உள்ள இருக்க கேன்ஸ் எதுவுமே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். இதெல்லாம் கண்ணில் அப்படியே மறைச்சிக்கணும். இந்த டவுன் க்ளோஸ், இந்த கேண்டில் இருந்து இந்த கேண்டில் வரைக்கும் கண்ணை மூடிக்கணும், மறைச்சிடணும். ஓகே, மறைச்சிட்டு இந்த கேண்டில் இங்க இருக்கு, நெக்ஸ்ட் கேண்டில் இங்க இருந்து ஓப்பன் ஆகுது. லைக் சின்ன ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி மேலே போற மாதிரி கனவு கண்டுக்கணும். அப்படி இமேஜின் பண்ணிக்கணும். குறுக்க இருக்க எந்த கேண்டில் உள்ள இல்லை அப்படின்னா பிரேக்கர் பிளாக் எங்க? அதுக்கு முன்னாடி இருக்க டவுன் க்ளோஸ் மூவ்மெண்ட். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இருக்க டவுன் க்ளோஸ் மூவ்மெண்ட். முன்னாடி இது சின்னதா இருக்கு, இதை ஏன்டா எடுக்கல? இந்த சின்னோண்டு டவுன் க்ளோஸ் மூவ்மெண்ட் ஏன்டா எடுக்கல அப்படின்னா இந்த சின்னோண்டு டவுன் க்ளோஸ் மூவ்மெண்ட் இந்த பெரிய டவுன் க்ளோஸ் மூவ்மெண்ட்டுக்குள்ளதான் இருக்குது. ஓகேவா? இந்த பெரிய டவுன் க்ளோஸ் மூவ்மெண்ட்டுக்குள்ளதான் இந்த சின்ன டவுன் க்ளோஸ் மூவ்மெண்ட் ஃபுல்லாவே இருக்குது. அதனால இந்த பெரிய டவுன் க்ளோஸ் மூவ்மெண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த பெரிய டவுன் க்ளோஸ் மூவ்மெண்ட் வந்து இந்த இடத்துல தான் பிரேக் ஆகி இந்த சிஸ்ட் வச்சு மேலே போயிருக்கான். அப்ப திஸ் இஸ் ஆர்டர் பிளாக் ஃபார் திஸ் அப் மூவ்மெண்ட்.
இந்த அப் மூமெண்ட்டுக்கு இதுதான் ஆர்டர் பிளாக். ஏன்னா இந்த இடத்துல தான் வெளியே போயிருக்கு, தென் கன்சால்டேட் ஆகி மேலே போயிருக்கு. ஓகேவா? இதை ஃபிளிப் பண்ணாதான் பிரேக்கர். அப்படிங்கிறப்ப அவர் ரியல் பிரேக்கர் இஸ் இங்க. ஓகேவா? அவர் சிஸ்ட் இஸ் ஹியர், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், பட் அவர் பிரேக்கர் இஸ் ஹியர். ப்ரோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பக்கத்துல தானே ப்ரோ பிரேக்கர் இருக்கும், நீ நம்ம இங்க வந்து சொல்றோம் ப்ரோ அப்படின்னா இட்ஸ் த ரியாலிட்டி. இதுதான் ரியல். ஐயோ இங்க எங்க பிரேக்கர் இருக்கு, ஃபுல்லாவே அப் அண்ட் ஆகுது. இந்த இடத்துல தான் ஐஎஃப்இஜி பிளேயர் எங்க, ஐஎஃப்இஜி பிளேயர் இந்த இடத்துல இந்த எஃப்இஜி ஃபிளிப் ஆனா மட்டும்தான் ட்ரேட் எடுப்பாங்க ஐஎஃப்இஜி பிளேயர்ஸ். ஓகேவா? ஓகேவா? ஏன்னா இருக்க ட்ரெண்ட்ல லாஸ்ட் ஒரு எஃப்இஜி வந்து ஃபிளிப் ஆனா மட்டும்தான் ஐஎஃப்இஜி. சிஸ்ட் பிளேயர்ஸ் இந்த இடத்துல தான். எம்எஸ்எஸ் பிளேஸ் ஆல்சோ ஒரு சின்ன ஸ்விங் லோ வந்து ஃபிளிப் ஆன பிரேக் ஆன உடனே எம்எஸ்எஸ். இப்ப சிஸ்ட் பிளேயர்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல என்ட்ரி ஆக முடியுமே தவிர ஐஎஃப்இஜி பிளேயர்ஸ் இது ஃபிளிப் ஆகணும், பிரேக்கர் பிளேயர்ஸ் இது ஃபிளிப் ஆகி பிரேக்கர்ல வரணும், எவ்வளவு ரீசன்ஸ் இருக்கு. ஓகேவா? எஃப்இஜி பிளேயர்ஸுக்கு இங்க என்ட்ரியே கிடைக்காது. எஃப்இஜி பிளேயர்ஸுக்கு இந்த இடத்துல என்ட்ரிஸே பெருசாக கிடைக்காது. மேபி டைம் ஃப்ரேம் மாற்றி எதுவும் போட்டிருந்தா இந்த இடத்துல எதுவும் என்ட்ரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் அவர் டைம் வில் அலைன் அவர் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இந்த இடத்துல பிரைஸ் எவ்வளோ அழகாக ரியாக்ட் பண்ணிருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் மூமெண்ட். ஓகேவா? இட்ஸ் லைக் ஸோ இவ்வளோதான் கைஸ். ட்ரேடிங் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் எந்த அளவு சிம்பிளாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு ஈஸியாக இதை வந்து புரிஞ்சிடும். பட் காம்ப்ளெக்ஸ் பண்ணுறது இதில் எதுவுமே இல்லை. பட் ஆனால் காம்ப்ளெக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் நாட், உங்களால் நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அவ்வளோதான். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா சம் பீப்புள், ஓகேவா, இதை நான் எடுக்கும் போதே இங்கே இருக்க ஹைஸை நோட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சது இந்த ஒரு ஹை, இந்த ஒரு ஹை தான், இதை தட்டினா நம்ம செலுத்திக்கலாம் அப்படிங்கிற மைண்ட்ல வர எவ்வளோ ஐசிடி பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? பட் ஆனால் டைம்ல வந்து இந்த ரெண்டு ஹையை மட்டும் தட்டிட்டு அவன் பாட்டி கீழே விடுவான். என்னடா அன்வான்டா விழுவுறான், அன்வான்டா விழுவுறான்னு பார்த்தா இங்க இருக்க 1 மினிட் எஃபிஜை பிடிப்பீங்க. ஆஹோ இந்த ஒரு 1 மினிட் எஃபிஜ் தான் விழுவுறானா, எப்படி இந்த ஒரு 1 மினிட் எஃபிஜில இருந்தா விழுவுறானான்னு நினைப்பீங்க. பட் நாட், இட்ஸ் நாட். ஓகேவா? அவன் உழுதுறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா அவன் அந்த டைமுக்கு முன்னாடியே பிரைஸ் என்ன பண்ணிருச்சு, நான் ரிவர்ஸ் ஆவேங்கிற சைனை கொடுத்துருச்சு. பட் ஆனா டைம் வராம அல்கோஸ் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாது. ஓகேவா? டைமுக்கு முன்னாடியே மூவ்மெண்ட் கிடைக்க ரிவர்ஸ் ஆயிட்டாலும் டைம் வந்தா மட்டும்தான் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஒரு நேரம் இது வந்திருக்குன்னு எனக்கு தெரியல கைஸ். ஓகேவா? பட் நான் சொல்றது அதுதான், டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஐசிடி. ஓகேவா? இந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு போதும் டைம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு காட்டுறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, நான் சொன்ன இந்த லிக்விடிட்டியெல்லாம் தட்டி அவர் ரிவர்ஸ் ஆக போறேங்கிற சைன் இங்கேயே உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டான். ஓகேவா? இந்த இடத்துலயே உங்களுக்கு கொடுத்துட்டான். பட் ஆனா டைம் அலைன் ஆகாம மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகாது. டைம் அலைன் ஆகாம ஆகுற மூவ்மெண்ட் வந்து இட்ஸ் அ ட்ராப். ஓகேவா? இந்த இடத்துல உங்களுக்கு மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு, சரி மூவ்மெண்ட் கிடைச்சிருக்குதா? பட் இந்த மூமெண்ட்ல நீங்க டைம் வரதுக்கு முன்னாடியே என்ன ப்ரோ டைம் 7 AM தானே, நான் என்ன ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் என்ட்ரி எடுக்கிறேன், எல்லாமே கரெக்டா இருக்கு, எம்எஸ் இருக்கு, பிரேக்கர் இருக்கு, எஃபிஜி இருக்கு, ஐஎஃபிஜி இருக்கு, எல்லாமே இருக்கு ப்ரோ, என்ட்ரி இட்ஸ் நோ, எடுக்கக்கூடாது. ஓகேவா? இந்த இடத்துல மூமெண்ட் கிடைக்கும், சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, லைக் டு சேஸ், ஏதோ ஒரு இடத்துல சேஸ் பண்ணி என்ட்ரியை போட்டுருவீங்க. பட் ஸ்டாப்ஸ் எங்கே வைப்பீங்க, ஹைஸில் வைப்பீங்க, அப்படியே ட்ரையல் பண்ணிட்டே வருவீங்க ஏதோ ஒரு காரணத்தால. பட் ட்ரையல் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல ஸ்டாப் கிடைக்கும். ஃபோக்கஸ் ஆன் டைம். ஓகேவா? ஃபோக்கஸ் ஆன் டைம், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம் அலைன் ஆகாம மூவ்மெண்ட் கிடைக்காது, டைம் அலைன் ஆகாம மூவ்மெண்ட் கிடைக்காது. ஓகேவா? டோன்ட் ஃபர்கெட் டைம். ஐசிடி இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் டைம். ஓகேவா கைஸ்? ஸோ நவ் வி see in next video. ஓகேவா? இந்த இடத்துல சிஸ்டம் பத்தி பேசிட்டு தான் ஆர்டர் பிளாக். இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது கைஸ், I want to show you the volume. ஓகே, இதெல்லாம் நான்
குறைச்சிடுறேன். மேபி இது நியூஸ் டைம் இருக்கலாம். இதெல்லாம் நியூஸ் டைம் இருக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ இதில் நான் சொன்னேன்னா இதில் உங்களுக்கு மூமெண்ட் இங்கே கிடைச்சாலும் சாரி, இது உங்களுக்கு ரிவர்சல் இந்த இடத்துல கிடைச்சாலும் மூமெண்ட் கிடைக்காது. என்னன்னா இந்த இடத்துல ஆர்டர்ஸ் இருக்கு, பட் அந்த அளவு மூமெண்ட் இந்த இடத்துல இல்லை. வால்யூம் வச்சு தான் உங்களால் பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல தான் நான் அந்த சொன்னேன், என்னோட டூலையே நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் இந்த ஹைட்டு இந்த லோ போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக வந்து உட்காந்தானா? ஓகேவா? ஆர்எல்ஸ் ப்ரோ நான் ட்ரெண்டு பெருசாக பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னு இந்த இடத்துல இந்த இடம் போட்டாலும் பர்ஃபெக்டாக வந்து உட்காந்தானா? வந்து உட்காந்தானா? கரெக்டாக இருக்கும். இது எங்கே கரெக்டாக இருக்கும்? இந்த மாதிரி வால்யூம் அக்ரெசிவ்னஸ் இல்லாமல் பொறுமையாக இருக்க இடத்துல இந்த டூலை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கரெக்டாக இருக்கும். ஓகேவா? பட் நான் வந்து இந்த மாதிரி டைம் அலைன் ஆகாமல் நான் ட்ரேடே எடுக்க மாட்டேன். ஸோ அதனால எனக்கு அக்ரெசிவாக இருக்கும்போது இந்த டூல் மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. பட் இங்கே அக்ரெசிவாக இருக்கும்போது இந்த டூலை நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சொல்லாது. டேரெக்டாக சொல்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல இதான் ஹை, இதான் லோ, ஃபர்ஸ்ட் லோ. எங்கே கரெக்டாக சொல்லுது? மார்க்கெட்டு அட்லீஸ்ட் இந்த லெவலே இங்கே இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளே வந்தால் தான் எனக்கு என்ட்ரி அப்படின்னு நான் வெயிட் பண்ணுவேன். ஓகேவா? அட்லீஸ்ட் த பாய் இந்த பாக்ஸுக்குள்ளே வரணும்னு நான் வெயிட் பண்ணுவேன். ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு? இந்த இடத்துல தொட்டி கீழே விழுந்தான்ல, இதை தான் சொன்னேன். இதை தான் நான் சொன்னேன். ரேண்டமாக எடுத்து இதை போட்டு பார்த்தா கூட எனக்கு கரெக்டாக வந்து சொல்லுது நான் சொல்கிறது. ஓகேவா? நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னது தான் கைஸ். திஸ் இஸ் அப்ளோஸ் கேன் சார் ஆர்டர் பிளாக். ஆர்டர் இருக்கு எல்லோ, ஆர்டர் இருக்கு, ஆர்டர் இருக்கு ஆரஞ்சு, ஆர்டர் இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே என்ன? ஆர்டர் இருக்கு. ஆர்டர் எப்படி அல்கோஸ் இன்ஜெக்ட் பண்ணுது? மேலே போறேன்னு உங்களை ட்ராப் பண்ணிட்டு ஆர்டர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிடுது. ஸோ தென் சின்ன கன்சல்டேஷன். ஒய் திஸ் கன்சல்டேஷன் இஸ் அப்படின்னா கன்சல்டேஷன் அல்கோஸ் ஆர்டர் போடுறதுக்கு ஒரு சின்ன கன்சல்டேஷன். ஓகேவா? இந்த ஒரு அப்ளோஸ் கேண்டில் வித்தின் 3 கேண்டில் எங்கல்ஃப் பண்ணும் அப்படின்னு. ஸோ ஒரு கேண்டில் எங்கல்ஃப் பண்ணுச்சு, நெக்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி. ஓகேவா? அப்படின்னா மூவ்மெண்ட் பாட்டுக்கு போயிருக்கும். ஆர்எல்ஸ் ஐஎஃப்ஜி பிளேஸ் ஐஎஃப்ஜி ஃபிளிப் பண்ணணும் கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். இட்ஸ் நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ தென் பிரேக்கராக இருந்தால் நீங்கள் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணும். பட் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். ஓகே, மூவ்மெண்ட் இது நல்லா இருந்தது. பட் நான் வால்யூம் சொன்ன மாதிரி தான், வால்யூம் தான் சொல்ல வந்தேன். வால்யூம் வந்து இந்த இடத்துல வால்யூம் ஆர்டர்ஸ் இன்ஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? கம்பேர் டு திஸ் இந்த இடத்துல இந்த லெக்கை கம்பேர் பண்ணும்போது ஆர்டர் பிளாக் அந்த லெக்ல வந்து ஆர்டர்ஸ் அதிகமாக தான் இருக்கும். இந்த கேண்டில் ஆர்டர் இருக்கா? இது எஃப்இஜி கொடுக்குது இல்லை, இது எஃப்இஜி கொடுக்குது, இங்கே ஆர்டர்ஸ் இருக்கு. இங்கே எஃப்இஜியை கொடுக்கல, இதான் நீங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னே எடுக்க முடியும். ஸோ இங்கெல்லாம் ஆர்டர் அதிகமாக இருக்கா? இல்லை. இந்த லெக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆர்டர் இங்கே தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆர்டர் பிளாக்ல அதுக்கு முன்னாடியே we can find it. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் கைஸ், தட்ஸ் இட். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் மிட்டிகேஷன் அந்த ரிஜெக்ஷன் பிளாக் பார்க்கலாம்.